தமிழ் பை ராபர்ட் கியோசாக்கி. இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த புக் 2000 எழுதியிருக்காங்க. இன்னைய வரைக்கும் இந்த புக் வந்து இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லராக இருக்குது. பர்சனல் ஃபினான்ஸோட பைபிள் அப்படின்னு கூட நம்ம இந்த புக்கை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த புக்கில் சொல்லியிருக்க எல்லா விஷயமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஆத்தர் அவருக்கு 2 அப்பா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து அவரோட சொந்த அப்பா, இன்னொருத்தர் அவர் ஃப்ரெண்டு மைக்கோட அப்பா. ராபர்ட் அண்ட் மைக் அவங்க 2 பேரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மைக்கோட அப்பா வந்து 8th ஃபெயில், ராபர்ட்டோட அப்பா வந்து PhD முடிச்சிருக்காங்க. ராபர்ட்டுக்கு ஒரு குழப்பம், யார் சொல்றத அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த சாப்டர்ல சொல்லியிருக்க எல்லாமே வந்து அவரோட ட்ரூ ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எப்படி அவர் பணக்காரங்க ஆவறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆத்தர் ஏன் நம்ம பணத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்லையும் உங்களுக்கு பணத்தை பற்றி சொல்லித்தர மாட்டாங்க. எல்லாரும் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தருவாங்க. பட் அந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது ஆர் அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. புவர் பர்சன் ஆர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளோடு இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக ஆத்தர் இதை சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வெறும் 3% ஆஃப் தி பீப்புள் தான் பணக்காரங்களாக இருப்பாங்க. மீதி இருக்க 97% ஆஃப் தி பீப்புள் வந்து அந்த 3%க்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஆத்தர் இந்த சாப்டரில் அவங்க 2 அப்பாவுக்கும் உள்ள கேரக்டர் டிஃப்ரென்ஸை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் பணம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறுபட்டு இருக்குது. அதை பற்றி அவர் சொல்லியிருப்பாங்க. அவரோட புவர் டேட் பார்த்தீங்கன்னா, பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், பணம் இருக்கவங்களாம் கெட்டவங்க, பணம்னா மரத்திலே காய்க்குது இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் ஒரு கார் போகுதுன்னா அந்த காரை அவங்க வாங்கணும்னு நினச்சா கூட என்னால் இந்த கார்லாம் வாங்க முடியாது, நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. அதனால அவர் பையனுக்கு அவர் கொடுக்குற அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரி, நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க சொல்கிற இன்னொரு முக்கியமான அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. அண்டு கவர்மெண்ட் இதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பணக்காரங்க கிட்டேருந்து டேக்ஸ்லாம் வாங்காமல் நம்மள மாதிரி ஆளுங்கிட்டேருந்து டேக்ஸ் வாங்குவாங்க அப்படின்ட்டு அவரோட புவர் டேட் சொல்லிட்டு இருப்பாங்க. புவர் பர்சன் மென்டாலிட்டியில் இன்னும் காமனான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து சொல்லியிருப்பாங்க, நல்ல வேலைக்கு போ, வேலை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற, பணத்து பின்னாடி ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்டில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புவர் பர்சன் மைண்ட் செட்டை குறிக்கும். நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆர் நீங்களே இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பணக்காரங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட் அட்டைன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்டேட் அட்டைன் பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றுறது மூலமாக உங்கள் ஆக்ஷன் மாறும். உங்கள் ஆக்ஷன் மாறுறது மூலமாக உங்களால் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். இதுவே ஒரு ரிச் பர்சனோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் பணம் எப்படி ஒர்க் ஆகுது, பணம்னா என்ன, அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு அவங்க பசங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய குடும்பம் வந்து பரம்பரையாக பணக்காரங்களாக இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க பசங்களுக்கு பணம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தருவாங்க. அவங்களோட ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து பணத்தை நோக்கி ஓடுற உலகம். ஸோ பணம் இல்லைனா தான் இந்த உலகத்தில் பிரச்சனை. அப்படி இருக்கிறதுனால அவங்க பசங்களுக்கு அவங்க நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. இந்த கார் எக்ஸாம்பிளுக்கே வருவோமே, இந்த கார் எக்ஸாம்பிள் ஒரு புவர் பர்சன் யோசிச்ச விதம் நம்ம பார்த்தோம். இதே ஒரு ரிச் பீப்புள்னா அந்த காரை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்க காரை எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும். புவர் பர்சன் கேஸில் அவங்க பிரெயின் வந்து அந்த இடத்தோட நின்றுரும், ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்க காரை வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. பட் ரிச் பர்சன் கேஸில் வந்து அவங்க பிரெயின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஐட்டமை நான் எப்படி வாங்குறது, இல்லை இந்த பொருளை நான் எப்படி வாங்குறது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்டு டேக்ஸை ரிச் பர்சன் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், நான் ஏன் இதை தூக்கி கவர்மெண்ட்டுக்கு தரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ டேக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன வழியோ அந்த வழியை யூஸ் பண்ணி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரிச் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ரிச் பர்சனோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரை அவங்களோட ஹவுஸ் தான் இருக்கிறதுல பெரிய லைபிலிட்டினா எந்த ஒரு விஷயம் உங்களோட பேக்கெட்லேருந்து பணத்தை எடுக்குதோ அது வந்து லைபிலிட்டி. இதுவே நீங்கள் புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹவுஸை வந்து அவங்க அசெட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட வீடு தான் அவங்களோட பெரிய சொத்து அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சேம் டைம் ரிச் பர்சன் வந்து ஜாப் செக்யூரிட்டி பின்னாடி போக மாட்டாங்க. அவங்க அதை விட ஸ்கில்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஏன்னா மணின்றது ஒரு டெம்பரவரி, ஸ்கில்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட ஜாபே இல்லைனாலும் நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில்லை வச்சு நம்மளால பணம் சம்பாதிச்சிட முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே இது 2 லைனில் சொல்லணும்னா, ரிச் பர்சன் பணத்துக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க, பணத்தை அவங்களுக்காக ஒர்க் பண்ண வைப்பாங்க. இதுதான் ரிச் பர்சனுக்கும் புவர் பர்சனுக்கும் உள்ள மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ். இந்த ஸ்டோரியில் மைக்கோட அப்பா வந்து ரிச் பர்சன் மென்டாலிட்டியில் இருக்காரு, ராபர்ட்டோட அப்பா வந்து புவர் பர்சன் மென்டாலிட்டியில் இருக்காரு. ஸோ ராபர்ட் யார் சொல்கிறத கேட்டு பணக்காரங்களா ஆகுறாங்க அப்படின்றதும், அண்ட் அவர் பணம் சேவ் பண்ண என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு, போனஸாக நான் என்ன சொல்லுவேன்னா,
இந்த புக்கு வந்து யூஎஸ் பேஸ்டு புக், அதனால அவங்க சொல்லியிருக்க விஷயம்லாம் யூஎஸ்ல அப்ளை ஆகும். பட் இந்தியாவில் இந்த விஷயத்த நம்ம எப்படி அப்ளை பண்றது, எப்படி சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்றது, ஆர் இதை நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்க சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு போனஸ். நான் சொல்றது எல்லாமே ஒரு சஜஷன் மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மெயினாக சொல்லியிருப்போம். ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, ரிச் மேக் மணி ஒர்க் ஃபார் தெம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். இந்த ஒரு விஷயத்த எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சாப்டர் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட்டாக பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் நிறைய விஷயம் பேசியிருப்போம். அதை ஒரு விஷயமும் ஒரு சாப்டரில் நல்லா எலாபரேட்டாக பார்ப்போம். ராபர்ட் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, அப்பா எப்படி இப்போ பணக்காரன் ஆகுறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. சரி, அவங்க அப்பா உடனே கேட்குறாரு, ஏன் உனக்கு பணக்காரன் ஆகணும் அப்படின்ட்டு. கேட்ட உடனே ராபர்ட் வந்து அதுக்கு ஒரு ராபர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட ஸ்கூலில் வந்து ஜிம்மின்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க அம்மா வந்து எல்லாரையும் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறாங்க பார்ட்டிக்கு, என்னையும் மைக்கையும் வந்து இன்வைட் பண்ணல, கேட்டால் நாங்கள் வந்து புவர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் திருப்பி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ உடனே ராபர்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸப்பாயிண்ட் ஆகிடுறாரு. என்னடா நம்ம அப்பா எதுவுமே சொல்லித்தர மாட்டுறாரு அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்து கடுப்பான ராபர்ட் வந்து திருப்பியும் கேட்குறாரு, அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா எப்படி இது பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு உடனே அவங்க அப்பா வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன், அவங்க அப்பாவுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு உண்மையிலே தெரியல. அதுக்கு அவங்க அப்பா என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, நீ உன்னோட மூளை யூஸ் பண்ணு, நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, நிறைய இது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த அட்வைஸை கேட்டு ராபர்ட்டும் போயிட்டு அடுத்த நாள் காத்தால வந்து மைக்கும் ராபர்ட்டும் வந்து பேசுகிறாங்க. நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஒரு பிளான் போடுறாங்க, எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நிறைய ஐடியா தோணுது. இப்போ நிறைய ஐடியா டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு சண்டே கொஞ்சம் பண்ணுறாங்க. ஸோ பண்ணும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டில் வந்து நிக்கலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க சயின்ஸ் புக்கில் ஏதோ ஒன்று படிச்சிருக்காங்க, அதை வச்சு என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா, இந்த டூத் பேஸ்ட்டில் இருக்க நிக்கலை நம்பியே லெட்டாக கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அவங்க 2 பேரும் இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடு ஒரு சின்ன இது செட்டப் மாரி பண்ணி அவங்க 2 பேரும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வீக்கெண்டில் இது பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து ராபர்ட்டோட கராஜில் தான் பண்ணுறாங்க. ராபர்ட் அப்பா வந்து இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க அப்பா சிரிச்சிடுறாரு. சிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து இல்லீகல் அப்படின்றாரு. அவங்களுக்கு உடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரே வாரத்தில் மூடிட்டாங்க அப்படின்றனால. ஸோ அப்போ தான் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து உண்மையிலே வந்து ராபர்ட் இவ்வளோ சீரியஸாக இருக்கான் இந்த விஷயத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் புரியுது. அவங்க அப்பா வந்து பேசுகிறாரு, உனக்கு உண்மையிலே வந்து நீ பணக்காரன் ஆகணும் ஆசைப்பட்ட அப்படின்னா நீ வந்து மைக்கோட அப்பாவை கேளு, ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியும். ஸோ உடனே மைக் வந்து ஷாக் ஆகிடுறேன், என்னது எங்கள் அப்பாவா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ராபர்ட்டோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு உங்கள் அப்பாவும் ஒரே பேங்கர் தான் இருக்காங்க, அந்த பேங்கர் வந்து பண விஷயத்தில் உங்கள் அப்பா ரொம்பவே இன்டெலிஜென்ட், அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த 2 பசங்களுக்கும் திருப்பி க்யூரியாசிட்டி வருது. சரி ஓகே நம்ம மைக்கோட அப்பாவை கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு டேட் அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து மைக்கோட அப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கிளாஸ் ரூம் ஸ்டைலெலாம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன், நீங்கள் வந்து எனக்கு வேலை செய்யணும், நீங்கள் எனக்கு வேலை செஞ்சிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு 10 cents per hour, அதாவது ஒரு ஹவருக்கு நான் 10 ரூபா பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு வந்து வாரத்துக்கு 3 hour வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சாட்டர்டே 3 hour வேலை செய்யணும். ஸோ இதுதான் வந்து அவரோட ஆஃபர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 செகண்ட் தான் டைம், இந்த ஆஃபர் வேணும்னா எடுத்துக்கோ, இல்லைனா இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாரி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாரு அவங்கள. ஸோ யோசிச்சுட்டு அப்படியே வந்து ராபர்ட்டும் மைக்கும் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்மளுக்கு கிடச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு 3 வாரம் வந்து வேலை செய்கிறாங்க. 2 பேருமே தான், மைக் அண்ட் ராபர்ட் 2 பேரும் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா 3 வாரம் வேலை செய்கிறாங்க. மைக்கோட அப்பா வந்து எதுவுமே பேசலை, வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. உடனே வந்து ராபர்ட் வந்து கடுப்பாயிட்டான், என்னடா நான் வந்து இவ்வளோ கம்மியான பேக்கு வேலை செய்கிறேன், ஆனால் இவங்க எனக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்கன்னு கடுப்பாயிட்டு 4th வீக் என்ன பண்ணுறான்னா மைக் கிட்ட சொல்கிறான், நான் வந்து இதோட குவிட் பண்ணிட்டு போகிறேன் 1 மாதத்தோட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மைக் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து இது நடக்கும்னு சொன்னார், ஸோ நீ எப்போ இந்த மாதிரி சொல்கிறியோ அப்போ வந்து உன்னை அவரை பார்க்க சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து மைக் சொல்கிறான். சொன்னோடனே ராபர்ட்டுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா அப்போ நான் குவிட் பண்ணணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ராபர்ட்டுக்கு ஒரு ஆச்சரியம். அடுத்த நாள் என்னதான் சொல்கிறாங்கன்னு போய் பார்ப்போமேன்னு ராபர்ட் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மைக்கோட அப்பா வந்து ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா லைனில் வெயிட் பண்ண சொல்கிறாரு.
ஸோ அவரும் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 1 hour கழிச்சு ஒரு 1 hour கழிச்சு பொறுமையாக வந்து மைக்கோட அப்பா வந்து வராரு. வந்து பேசுகிறாரு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. கேட்கும் போது தான் வந்து மைக் அதாவது ராபர்ட் ரொம்பவே கடுப்பாயிட்டான். அதாவது இந்த லோவாக பே பண்ணது, லைனில் வெயிட் பண்ண சொன்னது, இந்த மாதிரி விஷயத்தில் கடுப்பாயிட்டு அவன் கேட்குறான், நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க, நீங்கள் சைல்டெல்லாம் வச்சு வேலை வாங்குறீங்க, சைல்டு லேபர், நீங்கள் அதுவும் இல்லாமல் கம்மியாக பே பண்ணுறீங்க, நீங்கள் அதுமாரி எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே சொல்லித்தரல, நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னோடனே இதுக்கு மைக்கோட அப்பா வந்து ரிப்ளை பண்ணுறாரு, நான் வந்து உனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே இல்லை நான் நம்ப மாட்டேன், நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதை கேட்டு மைக்கோட அப்பா வந்து சிரிச்சிட்டாரு. பரவாயில்லையே, 1 மாதத்துலேயே நீ வந்து என்னோட முக்கால்வாசி எம்ப்ளாயி மாரி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை சொல்லிட்டும் இன்னும் ராபர்ட் வந்து அவர் மேலே கோபமாக தான் இருக்கான். ஸோ வந்து மைக்கோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ டீச்சிங்குன்னு சொன்னது வந்து இந்த கிளாஸ் ரூமில் போர்டு வச்சு எடுப்பாங்களே அந்தமாரி அப்படி சொல்கிறியான்னு கேட்டார். அதுக்கு ஆப்வியஸ்லி ஒரு 9 வயசு பையன் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கு மைக்கோட அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு லைஃப் ஒன்றும் கிளாஸ் ரூம் வச்சு இப்படிலாம் சொல்லித்தராது, லைஃப் வந்து உனக்கு சுச்சுவேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் இது மூலமாக தான் சொல்லித்தரும். ஸோ நானும் உனக்கு அப்படி தான் நான் சொல்லி தந்தேன் அப்படின்ற மாரி அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. லைஃப் வந்து எல்லாரையும் ஒரு கார்னரில் தள்ளும். சில பேர் வந்து பாதியிலே விட்டுருவாங்க, சில பேர் ஃபைட் பண்ணி மேலே வருவாங்க, சில பேர் வந்து அதுலேருந்து ஒரு லெசனை கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ அந்த லெசனை கற்றுக்கிறியோ அப்போ வந்து நீ வைஸ், வெல்த்தி அண்ட் ஒரு ஹாப்பி மேனாக நீ மாறிடுவ. அதுக்காக தான் நான் வந்து உன்னை புஷ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து ரீசன் கொடுக்குறாரு. அண்ட் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறார், நீ வந்து இந்த பாதியிலே கிவ் அப் பண்ணுற டைப்பாக இருந்த அப்படின்னா நீ உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், கடைசி வரைக்கும் ஒரு பே செக் பின்னாடி ஓடிட்டே தான் இருக்கணும், நீ எப்போவுமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளோட தான் இருப்ப, எப்படியாவது நம்மளுக்கு பணம் வந்துடும் உட்காந்துன்னு தான் இருப்பேன், ஆனால் அது எப்படி வரும்னே உனக்கும் தெரியாது, அது வரவும் போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ராபர்ட்டுக்கு வந்து அப்படியே அவங்க அப்பாவை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா வந்து ராபர்ட்டோட உண்மையான அப்பா வந்து இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பார், நம்மளுக்கு பணம் வந்துரும்ட்டு. ராபர்ட்டுக்கு வந்து ஓகே இவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து இப்போ தான் ஒத்துக்கிறாரு. ஓகே அதாவது அவங்க அப்பா சொல்கிற இதுக்கும் ரிச் டேட் சொல்கிற இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஒத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ரிச் டேட் இன்னொரு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் ராபர்ட் இதை ஒத்துக்கிட்டாலும் பட் ஸ்டில் வந்து அவருக்கு இன்னும் கோபம் இருக்குது, அவருக்கு வந்து அண்டர் பே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ரிச் டேடுக்கு. உடனே ரிச் டேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ முதல்ல உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றிக்கோ, உன்னோட பிரச்சனைக்கெலாம் நீ என்ன ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தனா நீ வந்து என்ன மாற்றணும் நினச்சிட்டு இருப்ப, ஆனால் உன்னால் அது முடியவே முடியாது, உன்னால் உன்னை மட்டும்தான் மாற்றிக்க முடியும். ஸோ உன்னோட பிரச்சனைக்கு நீ உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணி என்ன மாற்ற ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி ரிச் டேட் சொல்கிறாரு. சொன்னோன்னே தான் ராபர்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக இது சொன்னோன்னே ஒன்றுமே புரியல. அவரோட வயசுக்கு இது கொஞ்சம் பெரிய அட்வைஸ் தான், பட் ஸ்டில் அவருக்கு வந்து இது புரியவே இல்லை. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. சொன்னோன்னே ராபர்ட்டுக்கு ஒன்றுமே புரியல. உடனே ராபர்ட் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாச்சும் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட் கேட்குறாரு. கேட்டோடனே வந்து ரிச் டேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பரவாயில்லையே இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஃபயர் பண்ண எம்ப்ளாயி மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிட்ட, ஒன்றே இவங்களாம் நான் ஃபயர் பண்ணியிருப்பேன், இல்லை வேலையை அவங்களே குவிட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அவங்கள மாரி நீ பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா, இந்தமாரி இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் பணம் வரும், அந்த பணம் நம்ம பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பணம் வந்து எப்போவுமே அவங்க பிரச்சனையை தீர்க்காதுன்றது தான் உண்மை, ஏன்னா அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே ராபர்ட் வந்து க்யூரியஸ் ஆகி கேட்குறாரு, அப்போ என்ன தான் அந்த பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து மைக் அப்பா வந்து சொல்கிறாரு, உன்னோட மூளை தான் இந்த பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே வந்து அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு சின்ன பையனுக்கு எதுவுமே புரியல. அண்டு இப்போ தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசனை வந்து மைக்கோட அப்பா ராபர்ட் கிட்ட ஷேர் பண்ணுறார். அதான் தி புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஒர்க் ஃபார் மணி, த ரிச் ஹேவ் மணி ஒர்க் ஃபார் தெம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த லெசனை கேட்டோன்னே ராபர்ட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு இது வரைக்கும் அவர் கேட்காத ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா யாருமே அவர்கிட்ட அதை சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அவர் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை பற்றி அவர் கேட்குறாரு. ஸோ இதை சொன்னு அவர் ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறாரு, அவங்க அப்பாவும் இவரையும் வச்சு. ஸோ புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஒர்க் ஃபார் மணி, அவங்க அப்பா வந்து பணத்துக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அண்ட் இந்த விஷயத்த சொன்னோன்னே மறுபடியும் வந்து ராபர்ட் வந்து க்யூரியஸ் ஆகிடுறாரு. ஓகே ஏதோ ஒரு புது விஷயம் சொல்கிறாரு, நம்ம வந்து என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு உடனே அவர்கிட்ட சொல்கிறாரு, சரி ஓகே எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் ராபர்ட் வந்து கேட்குறாரு. இப்போ ரிச் டேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே இந்த டைம் நான் கற்றுத்தரேன், ஆனால் நீ எனக்கு ஃப்ரீயாக வேலை செய்யணும் அப்படின்ட்டாரு.
ஸோ உடனே ராபர்ட்டுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா நான் 10 சென்ட்டே கம்மின்னு சொல்லிட்டு இருந்தேன், இவர் என்னடா நம்மளை ஃப்ரீயாக வேலை செய்ய சொல்கிறாரு அப்படின்ட்டு. உடனே ராபர்ட் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஓகே சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக வேலை செய்கிறதுக்கு வந்து ராபர்ட் வந்து ஒத்துக்கிட்டு இந்த விஷயத்தை அவர் யார்கிட்டையுமே சொல்லலை, அவங்க போர் டேட்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஃப்ரீயானா ஒரு எதுவுமே பே பண்ணாமல் ஒரு 1 month கிட்ட அவர் வந்து வேலை செய்கிறார். வேலை செய்யும்போது அவர் மாட்டின வேலை செஞ்சுட்டே இருக்கார். அவர் மைண்டில் அப்படியே ஒரு தாட் ஓடிட்டே இருக்கு, என்னடா நம்ம ஃபுட்பாலை விட்டுட்டோம், நம்ம வந்து 10 cents விட்டாச்சு, நம்ம எல்லாத்தையும் விட்டு நம்ம ஃப்ரீயாக வேலை செய்கிறோம், நம்மளுக்கு எதுவுமே கற்றுத்தர மாட்டாங்கன்னு ஒரு மைண்ட் ஓடிட்டே இருக்குது. பட் ஸ்டில் அவர்கிட்ட கற்றுக்கணுன்ற ஒரே இன்டென்ஷனோட அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கார். கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா 4th week அவங்க ரிச் டேட் வரும்போது ஓகே அவர் வந்து அவரோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராரு. வந்துட்டு அவங்க அங்கே தான் 2 பசங்களும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. உடனே அவர் வந்து ஃப்ரீசர்லேருந்து 2 ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வாங்க நம்ம ஒரு ரைட் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு 2 பேரையும் போகிறாரு. போகும்போது தான் அவங்க அப்பா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான சில விஷயங்களை பற்றி இந்த பசங்கிட்ட சொல்கிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாகவே யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா படித்து இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உண்மையிலே லைஃபோட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கீங்க. உங்கள் லைஃப் வந்து ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்கும். இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது நீங்கள் இப்போவே யோசிக்க ஆரம்பிக்கணும். அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் நீங்கள் இதை கற்றுக்கலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஒரு எம்ப்ளாயி தான் இருப்பீங்க. ஜாப் செக்யூரிட்டின்ற ஒரு இல்யூஷனை நம்பியே உங்கள் வாழ்க்கை போகும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி தான் லைஃப் வேணும்னா அதை நானே உங்களுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஓகே நீ கேட்ட மாரி நான் 1 ஹவருக்கு உனக்கு 25 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி ராபர்ட் கிட்ட சொல்கிறாரு. ராபர்ட் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவரை கலாய்க்கிறதுக்காக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. அவருக்கு வந்து அப்படியே தோணுது, நம்மளை வந்து ஓகே நம்ம கேட்டப்பே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ஓகே நம்ம கேட்டது நம்மளுக்கு கிடைக்குது, இன்னும் நம்ம நிறையா வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. சரி ஆனால் வந்து அவர் கம்முன்னு இருக்கார். சரி ஓகே இதை ஏன் சடனாக அவர் இப்போ என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்டில் ஒரு கொஷின் அவர் மைண்டில் ஓடுறதுனால அவர் கம்முன்னு இருக்கார். அண்டு இவர் கம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு ரிச் டேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆஃபர் அதிகப்படுறாரு. சரி ஓகே நான் 1 ஹவருக்கு வந்து உனக்கு 100 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது அவருக்கு ஆஃபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் படித்தவங்களே வந்து 1 ஹவருக்கு 100 ரூபா வாங்க மாட்டாங்க, எனக்கு போய் 100 ரூபாவா அப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்கவே இவர் வந்து கம்முன்னு ஆகிட்டார். ஓகே ஃபைனலாக ரிச் டேட் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நான் 1 ஹவருக்கு உனக்கு 200 ரூபா தரேன் அப்படின்றாரு. ஓகே ராபர்ட்டுக்கு வந்து இப்போ புரிஞ்சிடுச்சு, ஓகே இவர் நம்மளை ஏதோ டெஸ்ட் பண்ணுறாரு, இவர் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ ஓகே 2 பேரும் கம்முனே இருக்காங்க, ராபர்ட்டும் சரி மைக்கும் சரி. ஓகே பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ரிச்சர் சொல்கிறாரு, ஓகே குட் பரவாயில்ல, நீங்கள் நான் நினச்சதை பெட்டராக தான் இருக்கீங்க. நான் இப்படி சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே ஃபைன் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆஃபர் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் அண்ட் க்ரீட் அப்படின்னு 2 எமோஷன் இருக்குது, பயம் பேராசை. இந்த 2 எமோஷன் இருக்குது. இந்த 2 எமோஷன் இருக்கிறதுனால அவங்க ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. அண்டு இதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பயத்தினால வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. நம்மக்கிட்ட வேலை இல்லை அப்படின்ற ஒரு பயத்தினால வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் காசு உள்ளே வர ஆரம்பித்தோன்னே அவங்களுக்கு ஆசையும் வந்துடும், நம்ம இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வர காசு அந்த ஆசைக்கு போயிடும். இதை வந்து ஃபியர் அண்ட் க்ரீட் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பி மாதத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்கா, திருப்பி அடுத்த மாதம் வேலைக்கு போகணும், பயம் வந்துடும், திருப்பி அடுத்த மாதம் டிசையர் வரும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஆத்தர் வந்து ரேட் ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டான இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. இந்த இஎம்ஐ காட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு நம்ம கையில் எதுவும் இருக்காது, ஒரு பயத்தில் வேலைக்கு போவாங்க. கொஞ்சம் இன்கம் கையில் வர ஆரம்பித்தோடனே அந்த இன்கம் வச்சு இஎம்ஐயில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கிடுவாங்க. அப்புறம் இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஓடுற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரிடாமினண்ட்டான இருக்கிற ஒரு விஷயந்தான் இது. அண்ட் வந்து இதை வந்து ஒரு இது பண்ணுறாரு. இதுக்கு ராபர்ட்டோட அப்பா, இதுக்கு வந்து மைக்கோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குரூப்பில் இருக்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு காசு அதிகமாக வந்தால் நம்ம ப்ராப்ளம்லாம் தீந்துடும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு எவ்வளோ தான் காசு வந்தாலும் அவங்க ப்ராப்ளம் தீரவே தீராது. ஏன்னா அவங்களுக்கு காசு எப்போ அதிகமாக வருதோ அப்போ அவங்க ஸ்பெண்டிங்கும் அதிகமாகிடும். ஸோ அவங்க ஒரே ஸ்டேட்டில் தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10,000 வரும்போதும் காசு அவங்ககிட்ட கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், 1,00,000 அவங்ககிட்ட வரும்போதும் காசு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட ஜாப் வந்து ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளத்துக்கு வந்து அவங்க ஜாப் தான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஜாப் கிடச்சிட்டா நம்ம வாழ்க்கை வந்து செக்யூர்டாக இருக்கும், நம்ம யாருக்கும் இது பண்ண வேணாம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் அப்படி இருக்காங்க.
ஆனால் உண்மையாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் தான். ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளத்துக்கு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் தான் ஒரு ஜாப். டெம்பரவரி சொல்யூஷன் தான் ஒரு ஜாப். ஆனால் ஜாப் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நிறைய பேர் அந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்க இந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்றத வந்து ரிச் டேட் வந்து சொல்கிறாரு. இதை வந்து அந்த பசங்களுக்கு வந்து இப்போ தான் ஓரளவுக்கு புரியுது. ஏன்னா இதை வந்து ராபர்ட் வந்து ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணிக்கிறாரு. அவங்க அப்பா இப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து அடிக்கடி அவங்ககிட்ட அதான் சொல்லுவார், ஒரு நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா செட்டில் ஆகணும் லைஃப்பில், நிறைய இன்க்ரிமெண்ட்ஸ் வரணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த வேலையில் இன்க்ரிமெண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அப்பா இப்படி சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அதுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொன்னோடனே தான் ராபர்ட்டுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே, அப்படின்னா இவங்க போகிற ரூட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம தான் இது பண்ணோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே தான் மைக்கோட அப்பா வந்து இதுக்கு உண்மையான ஒரு ரீசன் சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குல்ல, இதுக்கு என்ன தான் காரணம்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கும் போது தான் வந்து அவர் சொல்கிறார், இதுக்கு உண்மையான காரணம் பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ். ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஃபினான்ஷியல் நாலேஜில் இருக்க அறியாமை தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பாயிண்ட் பண்ணுறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மணி எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டா தான் உங்களால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். ஸோ அதை கற்றுக்கோங்க, அதை நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரிப்பு முடிச்சுட்டு திருப்பி வராங்க. வந்தவுடனே அவங்க அப்பா அவங்கள ஷாப்பில் விட்டுட்டு அவர் திருப்பி கிளம்பிடுறாரு. இவங்க திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒர்க் பண்ண கொஞ்ச நாள், இன்னொரு 1 மாதம் அப்படியே ராபர்ட் இப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒர்க் பண்ணும்போது தான் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஷாப் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் புக்கில் இருக்க கூப்பனை மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு காமிக் புக்கெலாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க. உடனே வந்து ராபர்ட் போய் கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கூப்பனை கொடுத்தா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமிக் புக்கெலாம் நாங்கள் தூக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. உடனே ராபர்ட் வந்து அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, இந்த காமிக் புக்கை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன பையன் அப்படின்றதுனால அவங்களும் சரி ஓகே நீ வச்சுக்கோ அப்படின்றாங்க. நான் யார்கிட்டையும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோட வச்சுக்க சொல்கிறாங்க. சரி ஓகே. உடனே ராபர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மாதம் என்ன பண்ணுறாருன்னா இந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. இந்தமாரி யார்கிட்ட அவரால் கலெக்ட் பண்ண முடியும் எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு மாதத்தில் வந்து ஒரு கராஜில் லைப்ரரி மாரி ஓப்பன் பண்ணுறாரு, காமிக் லைப்ரரி மாரி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் புக் 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா அவர் ஜஸ்ட் ₹1 சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ ஒரு காமிக் புக்கு வந்து ₹1. நீங்கள் வந்து 1 ஹவர் எது வேணால் படிச்சுக்கலாம் அந்த டைமில். ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ₹1 ரொம்பலாம் அப்போயே ரொம்ப சின்ன காசு தான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ₹1 பே பண்ணி 1 ஹவர் படிச்சுக்கலாம். நம்ம வந்து 10 காமிக் புக் வாங்குற இதை வச்சு நம்ம 10 காமிக் புக் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் நிறைய காமிக் புக் இருக்குது. ஸோ வந்து படிக்கலான்ட்டு ஒரு ஆர்வத்தில் 1 ஹவருக்கு ₹1 சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ ஒரு கராஜில் இது பண்ணிவிட்டு அவங்க சிஸ்டரையே வந்து இதுக்கு இன்சார்ஜ் மாதிரி போட்டுட்டு அவர் பண்ணுறாரு. பண்ணும்போது இதை லான்ச் பண்ணுறாரு. அவர் ஸ்கூலில் நல்லா பாப்புலர் ஆகுது, வெளி ஸ்கூலில் நல்லா பாப்புலர் ஆகுது, அதுமாதிரி ஒரு ஸ்கூலில் பாப்புலர் ஆகி நல்லா ஃபேமஸ் ஆகுது. அவருக்கு உடனே கொஞ்சம் காசு வர ஆரம்பிக்குது. உடனே அவர் யோசிக்கிறார், ஓகே இது நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு ராபர்ட் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் ஒரு சின்ன கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது இதிலேருந்து. அவர் உடனே ஒரு ஆச்சரியப்படுறாரு, ஓகே நம்ம இது வந்து நல்ல மெத்தட் அப்படின்றாரு. உடனே வந்து அடுத்த ஒரு ப்ராப்ளம் வந்து இதாகுது. ஸோ வேறு ஒரு ஸ்கூல் பையன் கூட பிரச்சனை ஆகிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுற மாதிரி ஆகுது. அதுதான் அவரோட 2வது பிஸ்னஸ் ஷட் டவுன் ஆகுது. ஓகே சின்ன பையன் தான், பட் ஸ்டில் அவரோட டெக்னிக்கலி இது அவரோட 2வது பிஸ்னஸ், இதுவும் ஷட் டவுன் ஆகுது. பண்ணிட்ட உடனே இந்த ஐடியா வந்து அவர் போய் ரிச் டேட் கிட்ட சொல்கிறார். இப்போ ரிச் டேட்டுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் ஆக்சுவலி. பரவாயில்ல, நம்ம சொன்ன விஷயத்தை இவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ரிச் டேட் வந்து உடனே இது பண்ணுறாரு, பாராட்டுறாரு. ஓகே ஃபைன், இதுதான் விஷயம், இப்படி தான் பணத்தை வந்து உங்களுக்காக நீங்கள் வேலை செய்ய வைக்கணும். இதனால தான் நான் வந்து உங்களை ஃப்ரீயாக வேலை செய்ய சொன்னேன். நான் உங்களை ஃப்ரீயாக வேலை செய்ய சொன்னதுனால நீங்கள் வந்து அந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக வேலை செஞ்சீங்க. ஸோ உங்களுக்கு வேறு சோர்ஸ் கிடையாது. அதாவது உங்களை ஒரு கார்னரில் வந்து புஷ் பண்ணால் தான் நீங்கள் அதிலேருந்து ஏதாவது ஒரு லெசனை கற்றுப்பீங்க அப்படின்ட்டு ரிச் டேட் வந்து இதை முடிக்கிறாரு. சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அது என்னடா அது ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். பணக்காரங்களாகிட்டே போவாங்க, ஏழை வந்து இன்னும் ஏழை ஆகிட்டே போவாங்க, மிடில் கிளாஸ் வந்து அப்படியே இருப்பாங்க. ஸோ அப்போ பணக்காரங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் அண்டு புவர் பீப்புளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் இருந்து நான் ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து நிறைய பணம் சம்பாரி, நல்ல வேலைக்கு போ, நிறைய சம்பாரி அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லேயும் சொல்கிற ஒரு காமனான அட்வைஸ். ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது, நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 10,000 சம்பாதிப்பாங்க, 5,000 சேர்த்து வைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 30,000 சம்பாரிச்சுட்டு 5,000 கூட சேர்த்து வைக்காமல் இருப்பாங்க. அப்போ
இந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வந்து இந்த 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களோட ஃபினான்ஷியலி லிட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எப்படி சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறது, எப்படி சீக்கிரமாக பணக்காரன் ஆகுறது, இப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணுறாங்க தவிர, நம்ம என்னதான் பணக்காரன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பெண்டிங் ஹேபிட் அது வந்து ஒழுங்காக இல்லைன்னா, இப்போ நம்ம கையில் 1,00,000 ரூபாய் திடீர்னு வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாட்ரி எடுத்துக்கலாமே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாட்ரி ஜெயிப்பாங்க. லாட்ரி ஜெயிக்கிற சான்ஸ் கம்மியாக இருந்தாலும் திடீர்னு அவங்க கையில் ஒரு 1,00,000 ரூபாய் வருது அப்படின்னா, அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு அதை விட சீக்கிரமாக அவங்க செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 1,00,000 ரூபாவை அவங்க சம்பாதிக்க கஷ்டப்படல. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட் வந்து புவராக இருக்கிறதுனால வந்த பணத்தை எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாமல் தப்பான இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி போயிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு நேர்மேராக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல பணக்காரங்க இருக்காங்க, கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க, திடீர்னு ஒரு இடத்துல வந்து சறுக்கி கீழே போயிட்டு திருப்பி பேங்க்ரப்சி வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி எவ்வளோ எந்த லெவலில் இருந்தாங்களோ அதை விட அவங்க மேலே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, வர பணத்தை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பிரான்சன் சொல்லலாம் அண்ட் ஈலான் மஸ்க். இவங்க எல்லாருமே வந்து பேங்க்ரப்சி வரைக்கும் போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்தவங்க தான். சரி, அப்படி என்னதான் அந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆசெட் அண்ட் லைபிலிட்டி. ஒரு ஆசெட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லெசன். இது தான் நம்ம ப்ரிடாமினண்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பணம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்மளோட ஆசெட்னா என்ன, நம்மளோட லைபிலிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆசெட்னா எதுவும் கிடையாது, சொத்துனா ஆசெட்டு, செலவுனா லைபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆசெட்னா என்னென்னா உங்கள் பாக்கெட்டுக்கு எது பணத்தை கொண்டு வருதோ அது ஆசெட், உங்கள் பாக்கெட்லேருந்து எது பணம் எடுக்குதோ அது வந்து லைபிலிட்டி. சரி, இது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். பிக் இண்டியன் ட்ரீம் வச்சு நான் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி பேரோட பெரிய கனவு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது தான் அவங்களோட பெரிய கனவு. ஆனால் இந்த வீடு ஒரு லைபிலிட்டி அப்படின்றது இங்கே இருக்க பாதி பேருக்கு தெரியாது. லைபிலிட்டினா எதுவும் இல்லை, ஒரு வீடு பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கெட்லேருந்து பணம் தான் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வாங்கினீங்கன்னா டேக்ஸ் கட்டணும். சப்போஸ் சில பேர் கடனில் வாங்குவாங்க, அதுக்கு மோட்ரேஜ் இருக்குது. வீடு வந்து லோன் போட்டு வாங்குவாங்க. ஆர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் டேக்ஸ் இருக்குது, வாட்டர் டேக்ஸ் இருக்குது. ஒரு வீடு உங்கள் கையில் இருக்குன்னா அதுக்கு அவ்வளோ செலவு இருக்குது. அவங்க முதல்ல வீடு வாங்குறாங்க, அடுத்து அவங்க ட்ரீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு காரும் பார்த்தீங்கன்னா ஒரு லைபிலிட்டி தான். ஒரு காரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், மிஞ்சி போனால் அந்த காரை வச்சுட்டு நம்ம பெட்ரோல் போட்டு இல்லை அந்த காருக்கு டேக்ஸ் கட்டுவோம், மோட்ரேஜ் மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ், அந்தமாரி ஒரு காரும் வந்து லைபிலிட்டி தான். ஸோ ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி தான் டிசைன் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா படித்து நல்ல வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா லைபிலிட்டியில் தான் வரும். அப்படி எல்லாமே உங்கள் கிட்டேருந்து செலவு பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும்போது அப்போ எப்படி நம்ம பணக்காரங்களாக முடியும்? ஏன்னா நம்மளுக்கு வர பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பொருள்லாம் டார்கெட் பண்ணது தவிர இந்த பொருள் எதுவுமே நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசன். அண்டு இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இது கேஷ் ஃப்ளோ சார்ட் இருக்குது. கேஷ் உங்கள் கையில் வர காசு எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றது நீங்கள் ஒரு சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். வாயில் புரியாது எங்கே போகுது எப்படி போகுது அப்படின்ட்டு. இதை ஒரு சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 காலம் வரும். ஃபஸ்ட்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம், செகண்ட் காலம் வந்து எக்ஸ்பென்ஸ், தேர்டு காலம் வந்து ஆசெட், ஃபோர்த்து காலம் வந்து லைபிலிட்டி. ஸோ இப்போ எல்லாரோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பர்சனோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஜாபுக்கு போவாங்க. ஜாபுக்கு போயிட்டு அவங்களுக்கு வர இன்கம் வரும். அந்த இன்கம் என்ன பண்ணணும்னா அவங்க செலவுக்கு போயிடும். அதாவது ஃபுட்டு, டேக்ஸஸ், ரெண்ட்டு, க்ளாத்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபண்ட், இந்தமாரி சில விஷயத்துக்கு வந்து அவங்க வர இன்கம் ஃபுல்லாக இதிலே செலவாயிடும். ஒருத்தவங்க இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியலி ரிச் ஆர் அவங்க பணக்காரங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட் அடைய ரொம்ப வருஷம் ஆகும், ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அவங்க மைண்ட் செட்டில் நிறைய மாற்றணும். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜாப் இருக்கும். அந்த ஜாப்லேருந்து அவங்களுக்கு வர இன்கம் பார்த்திங்கன்னா பேச்சுக்கு வழியாக வரும். அண்ட் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும், டேக்ஸ் வரும், மோட்ரேஜ் வரும், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சில இருக்கும். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்னால் மாதம் நான் இதுக்கு பணம் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிடில் கிளாஸில் இருக்கும். ஃபுட்டு, க்ளோத்திங், ஃபண்ட் அப்படின்னு போயிடும். அவங்க லைபிலிட்டி, அதாவது இந்த வர இன்கம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியவாசி லோன் எடுத்திருப்பாங்க. வீடு வாங்குற மாதிரினா லோன் எடுத்திருப்பாங்க, கிரெடிட் கார்டு பில் இருக்கும், மோட்ரேஜ் இருக்கும். ஸோ வர இன்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் காலமில் கொஞ்சம் போகும், லைபிலிட்டி வழியாக கொஞ்சம் போயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு மிடில் கிளாஸோட நிலைமை. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வர இன்கம் வந்து போகிறதுக்கே சரியாக இருக்கும். ஸோ அவங்க அடுத்த மாதத்துக்காக திருப்பி உழைச்சிட்டே இருக்கணும். இது வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாக போகும்.
ஸோ இதான் ஒரு மிடில் கிளாஸோட நிலைமை. இதே வந்து ஒரு ரிச் பர்சனோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது. அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பென்சஸில் கொஞ்சம் போகும், மீதி இருக்க காசை திருப்பி அசெட் காலமில் போடுவாங்க. அசெட் காலம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், வீடை வச்சே சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு வந்து உங்ககிட்ட சும்மா இருக்குது அப்படின்னா அது வந்து லைபிலிட்டி. அதே வீடு வந்து உங்களுக்கு வாடகை தருது, வாடகைனா சும்மா கிடையாது. இப்போ மாதம் ஒரு 5000 ரூபாய் வருது, எனக்கு செலவு 10,000 ரூபாய் ஆகுதுன்னா அது லைபிலிட்டி தான். எனக்கு வாடகை வந்து 20,000 ரூபாய் வருது, செலவு 5000 ரூபாய் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆசெட். அப்போ வந்து 15,000 வந்து உங்களுக்கு அந்த வீடு வந்து ஜென்ரேட் பண்ணுது, மாதம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆசெட். ஸோ அவங்க இன்கம் வந்து ஆசெட்லேருந்து வரும். அந்த இது வந்து என்ன பண்ணாங்கன்னா வேறு ஆசெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் தீம்ஸ் ஆஃப் இன்கம் மாரி வரும். அதாவது டிவிடெண்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும், ரெண்டல் இன்கம் வரும், ராயல்ட்டிஸ் இருக்குது. அண்ட் அவங்களோட ஆசெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ரிச் ஏன் பணக்காரங்க மட்டும் பணக்காரங்கள் ஆகிட்டே இருக்காங்க, ஏழை ஆகிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பணக்காரங்கள் ஆகிட்டே இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட் பண்ணுவாங்க. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களோட வெல்த் ஜென்ரேஷன் வந்து அவங்க ஆட்டோமேட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ அவங்களுக்கு இன்கம் வருது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அசெட் காலம்ல ஒரு இன்கம் வருது, அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வர இன்கமில் 10% அவங்க எக்ஸ்பென்ஸில் போயிடுது அப்படின்னு வச்சுக்கலாமே, மீதி 90% இன்கம் இருக்குது தெரியுமா. அந்த 90% திருப்பி அவங்க அசெட் காலமில் போய் குமுலேட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் வந்து அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஓவர் தி இயர் பார்த்தீங்க அப்படின்னா இது குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ ஃபைனலாக அவங்ககிட்ட வரும்போது அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொத்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் தான். வாரன் பஃபெட் வந்து அவர் ஃபர்ஸ்ட் மில்லியன் எப்போ சம்பாரிச்சார் அப்படின்னா ஒரு 51 வயசில் இருக்கும்போது தான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட 17 வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். 17-18 வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். 11 வயசுல இருந்து படிக்க ஆரம்பித்தார் அதை பற்றி. ஸோ இத்தனை வருஷத்தோட எஃபெக்ட் தான் அவருக்கு 51 வயசில் கிடச்சிருக்கு. மிடில் கிளாஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி மிடில் கிளாஸ் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு ஒரு பே ரைஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்து ஸோ ஓகே இதை வச்சு நம்ம கார் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இல்லை இந்த வீடை இடிச்சுட்டு இன்னும் பெரிய வீடு கட்டலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இது ஒரு லைபிலிட்டி தான். ஸோ எப்போ அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அவங்களோட எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கு, ஐ மீன் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ பெரிய வீடு கட்டினாங்கன்னா டேக்ஸ் அதிகமாக கட்ட போகிறாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அவங்க லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு மிடில் கிளாஸோட நிலைமை. இதனால தான் இந்த ஒரு மைண்ட் செட்னால தான் மிடில் கிளாஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டை மாற்றுறது மூலமாக நம்ம வந்து ஐ மீன் ஒரு மிடில் கிளாஸில் இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை ஒரு ரிச் பர்சன் அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்மளால் அடைய முடியும். ஸோ மைண்ட் செட் தான் இதோட கீ. மிடில் கிளாஸ் வந்து ஃபஸ்ட் அவங்க இன்கம் வருது, அவங்க ஒரு ஓனருக்காக வேலை செய்வாங்க. அடுத்தது அவங்க எக்ஸ்பென்ஸ் வருது, அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து முக்கால்வாசி வந்து கவர்மெண்ட்காக அவங்க வேலை செய்வாங்க. அடுத்தது அவங்க பேங்க்குக்கு வந்து லோனை ரீபே பண்ணுவாங்க, ஒரு மோட்டரேஜ் வேல்யூ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும், அது வந்து அவங்க பேங்க்குக்காக வேலை செய்வாங்க. ஒரு மிடில் கிளாஸோட நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் யாருன்னா ஒரு ஆளுக்காக வேலை செஞ்சு அவங்க வாழ்க்கை வந்து ஓடுது. ஸோ இதுதான் ஒரு மிடில் கிளாஸோட நிலைமை. இது வந்து நான் அவங்க மேலே இருக்க தப்பு அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்கு இல்லை, இது வந்து ஒரு சின்ன மைண்ட் செட் தான். அவங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இப்படி தான், இதுதான் கரெக்ட் அப்படின்றது யாருமே அவங்களுக்கு சொல்லலை. அவங்களுக்கு சொன்ன விஷயம் இதுதான். சப்போஸ் இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மேபி இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்றது ஆத்தர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ சாப்டர் 4ல் ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஸோ இந்த சாப்டரோட கோர் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், கான்ஸ்டண்ட்டான செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தால் தான் ஃபினான்ஷியலி ஃப்ரீ அப்படின்ற ஸ்டேட்டை நீங்கள் அடைய முடியும். ஆர் ஒரு சோர்ஸை மட்டும் நீங்கள் நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபினான்ஷியலி ஃப்ரீ அப்படின்ற ஸ்டேட் அடைய முடியாது அப்படின்றது தான் ஆத்தர் சொல்ல வராது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளோட முக்கியமான காரணமே வந்து ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வேறு ஒருத்தவங்களுக்காக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஜாபில் இருக்காங்க அப்படின்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அவங்க ஒரு ஜாபில் இருக்காங்க, திடீர்னு அவங்கள வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க வேறு ஒருத்தவங்களுக்காக வேலை செஞ்சு அவங்க திடீர்னு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான எதுவுமே அவங்ககிட்ட இருக்காது கடைசியில். ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளோட முக்கியமான பிரச்சனையாக ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி நிலமையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. நான் வந்து இந்த விஷயம் கற்றுக்கணும் அந்த விஷயம் கற்றுக்கணும் அப்படின்றத நோக்கி ஓடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க நிறைய கற்றுக்க அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் ஃபோர்ஸில் தான் என்ட்ரு ஆவாங்க. ஒர்க் ஃபோர்ஸில் ஒரு ஒர்க்கிங் லேபராக தான் இருப்பாங்க. காசுக்காக வேலை செய்கிற ஒரு நார்மலான ஆளாக தான் அவங்களால இருக்க முடியும். நீங்கள் பெரிய பெரிய டாக்டர் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் இது கீழே தான் வருவாங்க.
அண்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பணக்காரங்களாக்கிறதுக்காக அவங்க டைமை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆப்வியஸ்லி அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஓனரை வந்து பணக்காரங்க ஆக்கிட்டே இருக்காங்க. இதில் இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கே பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட்டுக்கு நான் சொல்ல வரல. ஏன்னா ஃபினான்ஷியலி இந்த சொசைட்டியில் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமோ எல்லாருக்கும் வந்து தேவைப்படும். ஸோ முக்கால்வாசி பேருக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒர்க்கு அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சைடு ஹசில், ஒரு சைடு இன்கம் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டே டைமில் ஒரு ஜாப் போயிட்டே இருக்கலாம், பட் ஸ்டில் ஈவினிங் டைம்லேயோ இல்லை ஒரு பார்ட் டைம்லேயோ ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சு ஏதோ ஒரு இன்கம் வர மாதிரி, அதாவது அந்த பிடிச்ச வேலையாக இருக்கணும் அந்த செய்கிற வேலை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாபே பிடிக்காம தான் செய்வாங்க. ஸோ இந்த பார்ட் டைமில் செய்கிற வேலையும் பிடிக்காமல் செய்கிறாங்க அப்படின்னா பிடிக்காத வேலை செஞ்சே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிடும். ஸோ அப்படி இல்லாமல் அவங்க பிடிச்ச வேலையை செஞ்சு அதுலேருந்து எப்படி காசு சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சைடு ஹசில் மாரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவர் தி டைம் பார்த்திங்கன்னா இன்கேஸ் இந்த செகண்டரி சோர்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னா அவங்க ப்ரைமரி ஜாபை விட்டுட்டே அவங்க இதையே வந்து ஃபுல் டைமாக கூட பார்க்கலாம். ஸோ ஆத்தர் இந்த விஷயத்துக்கு சொல்கிற சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா ஆத்தர் ஒரு கதை சொல்லியிருப்பார், அதாவது மெக்டொனால்ட்ஸ் ஓனரோட கதை. மெக்டொனால்ட்ஸ் ஓனர் வந்து நம்ம எல்லோரும் வந்து மெக்டொனால்ட்ஸ் ஓனர் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்னா அவங்க வந்து ஹாம்பர்கர் தான் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ப்ரைமரி பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹாம்பர்கர் விற்கிறது கிடையாது. ஆக்சுவலாக மெக்டொனால்ட்ஸ்ன்றது ஹாம்பர்கர் அந்த ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக அவங்க ரியல் எஸ்டேட் தான் அக்வயர் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே யாரெல்லாம் என்ட்ரு ஆகுறாங்களோ அவங்களோட லேண்டும் வந்து இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம் அப்படின்ற. ஸோ இப்போ கரண்ட்டாக வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிங்கிள் ரியல் எஸ்டேட் ஓனர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸோட ஓனர் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரியல் எஸ்டேட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், அவங்களோட ஜாப் பார்த்தீங்கன்னா ஹாம்பர்கர் விற்கிறது. ஸோ ஜாபுக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை வந்து ப்ரைமரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க செய்கிற ஜாப் சொல்லுவாங்க. நான் டாக்டராக இருக்கேன், நான் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்வாங்க. அது வந்து அவங்க பிஸ்னஸ் கிடையாது, அது வந்து அவங்களோட ஜாப். ஸோ இதில் ஆத்தர் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், பிஸ்னஸ்னால் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற வேலையை நம்பி தான் அவங்களுக்கு காசு வரும். எதுவாக வேணா இருக்கட்டும், அவங்க ஒரு கடை வச்சுருப்பாங்க, யார் கடை வச்சாங்களோ அவங்களே உட்காந்து அதில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆர் அவங்க வந்து ஒரு கிளினிக் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க, எப்படி வேணா இருக்கட்டும். அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் அவங்களுக்கு இன்கம் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பிஸ்னஸ் கிடையாது, அது வந்து ஜாப். ஏன்னா இந்த இடத்துல ஓனர் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ ஓனர் எப்போ வேலை செய்கிறாங்களோ அது வந்து ஜாபாக மாறிடும். பிஸ்னஸ்னால் என்னென்னா அந்த ஓனரோட ப்ரெசன்ஸ் இருக்குதோ இல்லையோ வர இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும், அவங்க வேலை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி. ஸோ இதுதான் வந்து அதர் பீப்புள் இன்கம் அதர் பீப்புள் மணி அப்படின்ற மாதிரி 4 hour ஒர்க் வீக்கில் வந்து டிம் ஃபெரஸ் வந்து சொல்லியிருப்பாரு. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பிஸ்னஸ் இல்லாமல், ஓகே பிஸ்னஸ் அப்படின்றது எல்லாருக்கும் வராது. ஸோ பிஸ்னஸ் இல்லாமல் வேறு என்ன செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ், பாண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், ராயல்ட்டிஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ஆல்பம், இப்போ கூட ரீசெண்ட் இளையராஜா இஷ்யூலாம் போச்சு, அவர் பாட்டுக்கு அவர் காசுலாம் கேட்டிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸில் தான் வரும். ஸோ ராயல்ட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ராயல்ட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது யார் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தர மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆத்தர் திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை லவ் விரும்புகிறீங்களோ அதை பண்ண சொல்கிறாரு. ஐ மீன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேக்காக இதை பற்றி ஒரு நாலேஜே இல்லாமல் பிளண்ட்டாக போய் அதில் வந்து இறங்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இல்லை உங்களுக்கு நல்லா வர விஷயத்த நீங்கள் சைட் ஹஸ்லாம் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தாதான் அதில் வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் கஷ்டம் நிறையா இருந்துச்சுன்னா இதனால் இது இவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு தூக்கி போட்டு போயிடுவோம். ஸோ அதில் வர ஸ்ட்ரகிள்ஸை வந்து தாண்டி வர முடியாது. ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து சைட் ஹஸ்லாம் செய்யுங்க, டே டைம் ஜாபாக விடாதீங்க, சைட் ஹஸ்லாம் பண்ணுங்கள், அதுலேருந்து எப்படி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறார். அண்டு ஆத்தர் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இன்கம் வந்தோடனே அந்த செகண்ட் இன்கம் வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காரு அந்தமாரி நிறையா லக்ஸுரிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு காசு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்க லக்ஸுரிஸ் போவாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அந்த லக்ஸுரி வந்து அவங்களுக்கு திரும்பவும் எதுவும் தராது. அது லக்ஸுரின்றது ஆத்தர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா ரிச் பீப்புள் வந்து ஒரு லக்ஸுரி வந்து கடைசியாக தான் வாங்குவாங்க, ஒரு புவர் பர்சன் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு லக்ஸுரி வாங்குவாங்க. அதாவது அவங்க லக்ஸுரியை நோக்கி தான் அவங்க போவாங்க. அண்டு ஆத்தர் இதை இன்னும் ப்ரிசைஸாக எப்படி சொல்கிறாரு அப்படின்னா ஒரு லக்ஸுரி வந்து அவங்க நல்ல ஆசட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரிவார்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
நிறைய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி லக்ஸுரி வந்து ஃப்ரீயாக வாங்குவாங்க, அவங்க டேக்ஸ் பெனிஃபிட்காக வாங்குவாங்க. இந்த சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஏன் பணக்காரங்க கம்மியாக டேக்ஸ் கட்டுறாங்க, ஏன் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நிறைய டேக்ஸ் கட்டுறாங்க, எப்படி கம்மியாக டேக்ஸ் கட்டலாம் அப்படின்றது தான் ஆத்தர் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம சாப்டர் பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. வார் டைமில் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. லேட்டர் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பணக்காரங்க கிட்டேருந்து காசு எடுத்து ஏழைங்களுக்கு தர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரங்களுக்கு மட்டும்தான் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க ஸோ ஓகே எல்லாருக்கும் சரி சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் பணக்காரங்க மட்டும் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி இதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னும் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பர்சன் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய மிடில் கிளாஸ் வந்து புவர் பர்சனுக்கும் சேர்த்து வந்து டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ பணக்காரங்க எப்படி இதிலேருந்து வெளியே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான். ஸோ கார்பரேஷன்னா நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு 10 பேர் வேலை செய்கிறதோ இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய கம்பெனி வச்சு ஒரு 500 பேர் வேலை வாங்குறதோ கிடையாது. கார்பரேஷன்ன்றது ஒரு சின்ன லீகல் டாக்குமெண்ட், அவ்வளவுதான். ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லீகல் டாக்குமெண்ட் தான் கார்பரேஷன். அந்த கார்பரேஷனை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் டேக்ஸ் ரேட்டை விட கார்பரேஷனுக்கு வந்து ரேட்டு கம்மி. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சேலரியில் டேக்ஸை டிடியூஸ் பண்ணிட்டு தான் அவருக்கு சேலரியே வந்து கிரெடிட் ஆகும். வர இன்கம்க்கு ஏற்கனவே டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் ரிமைனிங் தான் கைக்கே வரும். ஆனால் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா வர அமௌண்ட் இருக்கும், நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக மீதிக்கு தான் வந்து டேக்ஸ் கட்டணும். இந்த இதை வந்து ப்ரீ டேக்ஸ் மணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க உங்க கையில வந்து பணம் இருக்கும். ஸோ இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒர்க் பண்ணும்போது எல்லாரும் சொல்ற காமனான விஷயம் என்னன்னா, நிறைய ஒர்க் பண்ணி இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க மேலே போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டேக்ஸ் பிராக்கெட் வந்து பெருசாயிட்டே இருக்கும், அவங்க கட்டுற டேக்ஸும் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோதான் ஒர்க் பண்ணாலும் அதோட ஒரு பெரிய பார்ட் வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இன் கார்பரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஆர்கனைசேஷன் பெருசாகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனோட இன்கம் வந்து 1 lakh வருது அப்படின்னா பெருசாக அவங்களோட இன்கமும் அதிகமாகவும் அவங்களோட எக்ஸ்பென்ஸும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வர இன்கம் அண்ட் அவங்களுக்கு வர எக்ஸ்பென்ஸை வந்து கம்பெனி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு மைனஸ் பண்ணிடுவாங்க. கையில் இருக்க மீதி அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு கார்பரேஷன் வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ ரிச் வந்து டேக்ஸே கட்ட மாட்டாங்கன்னு சொல்ல வரல, அவங்க எவ்வளோ மினிமமாக கட்டணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து கட்டுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்தர் வந்து 4 விஷயத்தை பற்றி சஜஸ்ட் பண்ணுறாரு. அதாவது அக்கௌண்டிங், இன்வெஸ்டிங், லா அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து அதிகமாகும். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஐக்யூ அப்படின்ற மாதிரி ஆத்தர் காயின் பண்ணுறாரு, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அக்கௌண்டிங்னா த எபிலிட்டி டு ரீட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அது சயின்ஸ் ஆஃப் மணி மேக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல பணம் போடுறோம், அதுவாக வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து ஒரு ஐடியா இருக்கணும். அண்ட் அடுத்தது லா பார்த்தீங்கன்னா, ஓகே லா எதுக்கு இங்கே தேவைப்படும் அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு கார்பரேஷனுக்கு இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் பணக்காரங்க வந்து இந்த வழியாக போகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு லாவோட ஹெல்ப் வந்து கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் சம்மந்தமாக இருக்க லாஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட், சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ வெளியே வரணும் அப்படின்றது தெரியணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிட்காயின் தான். அதாவது பிட்காயினோட ரேட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது மாட்டுன்னு ஏறிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பிட்காயின் விட்டு வெளியே வந்தாங்க. ஏன்னா நிறைய பீப்புள் வந்து அந்த ஏறுற இதை பார்த்து உள்ள இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த மார்க்கெட்டில் ஏற்கனவே இருந்தவங்க ஏறுற டைமில் வித்துட்டு வெளியே வந்துட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ நல்ல ஏற பீக்கில் போயிட்டு இருந்த பிட்காயின் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு. ஸோ இப்போ அந்த பீக்கில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணவங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பிட்காயினோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அதாவது எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ வெளியே வரணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேக்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்போம். நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம் பணக்காரங்க எப்படி வந்து வெஹிக்கல்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வாங்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு மெயின் ரீசன் இதுதான். இப்போ ஒரு கார்பரேஷன் வந்து ஒரு கார்பரேஷனோட ரெவென்யூ வந்து பர் மந்த் வந்து ஒரு 2 lakhs 3 lakhs வருது அப்படின்னா அந்த கார்பரேஷன்ல வந்து கண்டிப்பா எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அவங்களால வந்து அவங்க போற
டூரெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸில் வந்து கணக்கு காட்ட முடியாது. ஆனால் இதுவே நீங்கள் கார்பரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சும்மா ஒரு டூர் போயிட்டு வரீங்க, அந்த டூரை வந்து ஓகே எனக்கு அங்கே போர்ட் மீட்டிங் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் சம்திங் இப்போ நீங்கள் யூஎஸ்ஓ யூகே எங்கேயோ டூர் போகிறீங்க, ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அங்கே எனக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருந்துச்சு அதனால நான் அங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த கார் ரிப்பேர்ஸ், ரெண்டல்ஸ் இதெல்லாம் வந்து கம்பெனி எக்ஸ்பென்சஸ்ல வந்துடும். அண்டு இந்த இன்சூரன்ஸ், இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் உடைய ஒரு விஷயம் தான். அண்ட் இதெல்லாம் வந்து உங்கள் எக்ஸ்பென்சஸ்ல வந்து போயிடும். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வர இன்கம் இருக்கும், இதெல்லாம் உங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ 2 லட்சம் இன்கம் வருதுன்னா இந்த இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அப்படி ஒரு 1 லட்சம் வருதுன்னா நீங்கள் மீதி 1 லட்சத்துக்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும். இதுவே நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கும் டேக்ஸை பிடிச்ச பிறகு தான் அந்த அமௌண்ட்டே உங்கள் கைக்கு வரும். ஃபுல்லாக 2 லட்சம் கூட வராது. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் லா சூட், இது வந்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலி. அதாவது ஏன் கார்பரேஷன் இருக்கணும் அப்படின்னா இப்போ நிறைய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க தனிப்பட்ட அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா சொத்து அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவங்களோட கம்பெனி பேரில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ சப்போஸ் அவங்கள யாருன்னா சூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பறிமுதல் செய்யறதுக்கு சொத்தே இருக்காது. ஆக்சுவலாக அவங்க பேக்ரவுண்டில் எதுவுமே இருக்காது, ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்கும். அது வந்து கம்பெனியோட சொத்து, இது வந்து இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சு அவங்க வந்து வெளியே வந்துருவாங்க. அதாவது அவங்க வந்து எதையுமே வந்து ஓன் பண்ண மாட்டாங்க, ஆனால் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் புவர் பீப்புள் ஆர் மிடில் கிளாஸ் பீப்புளில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்க எல்லாத்தையும் ஓன் பண்ணணும்னு நினைப்பாங்க, எதையுமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆசெட் ப்ரொடெக்ஷன் மாதிரி இது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு ஆசெட் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு ஆசெட்டை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் இது வரைக்கும் சம்பாதிச்ச ஆசெட்டோ இல்லை இது வரைக்கும் சேர்த்து வச்ச ஒரு ஆசெட்டோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கார்பரேஷன் அப்படின்றது உண்மையிலே ஒரு மேண்டேட்டரியான விஷயம். அண்ட் இதில் இன்னும் ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் சப்போஸ் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டுக்கு மேலே மேக் பண்ணுறீங்க ஆர் டேக்ஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு கார்பரேஷன் ஆரம்பிக்கிற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதோட சம்மரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் பீப்புள் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் டேக்ஸ் கட்டுவாங்க. ஒரு புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுவாங்க, டேக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்கிறது தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆத்தர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களோட ஆசெட்டை சுற்றி உங்கள் கார்பரேஷன் வந்து ஒரு பாதுகாப்பு வலைய மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எது வந்தாலும் ஆசெட்டுக்கு வந்து எதுவும் டேமேஜ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. இந்த வீடியோவில் ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்ன பண்ணலாம், ஏன் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மேண்டேட்டரி, அண்டு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் உங்கள் ஃபேக்டரை உங்கள் ஃபினான்ஷியல் ரிச் ஆர் உங்கள் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் ஃபேக்டரை டிட்டர்மைன் பண்ணுற ஒரே விஷயம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கு ஆத்தர் கொடுக்குற முக்கியமான வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம நினைக்கிற மாரி ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், எல்லாத்துலேயும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது பேசிக் புரிஞ்சால் போதும். ஓவர் தி டைம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். அண்டு நிறைய பேருக்கு இந்த பேசிக் தெரியும், ஆனாலும் அவங்க இன்னும் பணக்காரங்களாகாமல் அப்படியே இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பயம்தான். நிறைய பேர் வந்து இப்போ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கும் போது வர எக்ஸைட்மெண்ட்டை விட அந்த 1 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சுன்னா வர பயம் தான் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். அந்த ஒரே ரீசன்னால் தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் டேர்ம் பண்ணுறாரு. அண்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அது உண்மை தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். அந்த ஒரே ரீசன்னால தான் வந்து அவங்க இந்த ஃபினான்ஷியல் பிளானர் ஆர் வேறு ஏதாவது டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு பேக்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் பேங்க்கில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட், அது ஒரு பேக்கேஜ். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பேக்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ரியல் இன்வெஸ்டர் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். அதை நம்ம வீடியோ எண்டில் வந்து பார்ப்போம். இதில் ஆத்தர் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இது வரைக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பணம் எப்படி ஒர்க் ஆகுது, பணத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துருப்போம். அண்டு எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் ஐடியா வந்து இருக்கும். இப்போ எனக்கு காசு இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். காசு இல்லை ஆர் காசு கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஐடியா வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி உங்ககிட்ட காசே இல்லைனாலும் நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆர் உங்கள் ஐடியா வந்து சக்ஸஸ் ஆக்கலாம் அப்படின்றது ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கு ஆத்தர் கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபீல்டு ரியல் எஸ்டேட் அண்டு ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து மார்க்கெட் டிப்ரெஷன் ஆச்சு. டிப்ரெஷன் டைம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஓகே
வித்துட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, அதனால தான் டவுன் ஆச்சு. அதாவது ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, அதனால வந்து ரியல் எஸ்டேட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் வருது, அந்த லாஸை சரி கட்டுறதுக்காக எல்லாருமே வந்து ரியல் எஸ்டேட்டை வித்துட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து இந்த மார்க்கெட் கிராஷ் அவர் இன்வெஸ்ட் பண்ணது லாஸில் தான் இருக்கும். சேம் டைம் வந்து அவர் எப்படி சொல்கிறது, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் ஆத்தர் பார்க்குறாரு. நம்ம நிறைய பேர் வந்து மார்க்கெட் கிராஷ்னா என்னடா இது கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அவர் வந்து அந்த டைமில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் அவர்கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாரு, நிறைய பேர் விற்கிறத வாங்குறாரு. ஸோ அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்லாம் வந்து இதுக்கே சரியாக போயிடுது. ஸோ அவருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படுதுன்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி ஒரு வீடை வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த வீடுக்கு வந்து சம்திங் ஒரு வட்டி இவ்வளோ தரணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த வீடை அவர் வாங்கிட்டு அவருக்கு செல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் கிடைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு வீடு எப்படி வாங்குறாருன்னா, நம்ம நார்மலாக வந்து டைரெக்டாக விற்கிறாங்கன்னா, இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் வீடு இருக்குன்னா ஓகே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ ஒரு 7 லட்ச ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. அண்ட் ஆத்தர் அப்படி வாங்காமல் ஆத்தர் வந்து ஏலத்தில் போய் வாங்குறாரு. ஸோ 10 லட்ச ரூபாய் வீடு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு இல்லை 4 லட்ச ரூபாய்க்கு அப்படி எடுக்கிறாரு. எடுத்துட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர் வந்து அவருக்கு கிடைக்கிறாரு. கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வீடை வந்து விற்றுட்டு அந்த வட்டி காசு இருக்குது வாங்கிடுறாரு. ஸோ இனிஷியல் அமௌண்ட்டாக அவர் ஃப்ரெண்டு கிட்ட இவர் கொடுத்துட்றாரு. ப்ராசஸிங் ஃபீ மூலமாக வட்டி காசையும் கொடுத்துட்றாரு. ஸோ மீதி இருக்க ப்ராஃபிட் ஃபுல்லாக இவரோட பேக்கெட்டுக்கு வருது. அதாவது அவர்கிட்ட காசே இல்லைனாலும் காசை வந்து கிரியேட்டிவாக திங்க் பண்ணி காசை வந்து எப்படி வர வைக்கலாம்னு யோசிச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டரோட பேஸ். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதில் நிறைய வாங்கி விற்கிற இது இருந்தாலும் நான் பர்சனலாக இறங்குறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைடு வந்து இறங்குவேன். ஏன்னா சாஃப்ட்வேர் சைடுக்கு வந்து எனக்கு பர்சனலாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப தேவைப்படாது. என்னோட பிரெயினும் அந்த டெக்னிக்ஸ் மட்டும் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சுட்டு நான் எதை வேணால் சரி பண்ணலாம். சரி பண்ணதுக்கு வந்து நான் சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் எதுவுமே மணி இதில் சொல்கிறேன். நாலேஜ் டைம் வழியாக எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருந்தாலும் மணி பேஸஸில் நான் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இதை வச்சு நான் இது பண்ணிக்கலாம். ஸோ ரிச் இன்வென்ட் மணினா இதுதான். பணமே இல்லைனா கூட பணத்தை எப்படி இன்வென்ட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அண்ட் இதுக்கு வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து மேண்டிட்டரி. ஏன்னா ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம யோசித்து பணத்தை சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. அண்டு ஆத்தர் இதில் சொல்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் அந்த இன்வெஸ்டர் பற்றி பார்த்தோம். அதாவது 2 விதமான இன்வெஸ்டர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பேக்கேஜ் இன்வெஸ்டர், இன்னொருத்தவங்க வந்து ரியல் இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த பேக்கேஜ் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் பற்றி பெருசாக நாலேஜ் இல்லாமல் ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும், ஆனால் எங்கே பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கும், அவர் ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டமில் போய் அவங்க பணத்தை போடுவாங்க. அந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு பணம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு வேற ஒருத்தவங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து பேக்கேஜ் இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆத்தர் டேர்ம் பண்ணுறாரு. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப்டி பண்ணுறது, ஆர்டி போடுறது, சிட் போடுறது, ஆர் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பேக்கேஜ் இதில் தான் வரும். ஏன்னா இது எல்லாமே வேற ஒரு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஆர் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வருது அதிகமாக வருது, வேற ஒரு ஃபேக்டரை டிஃபைன் பண்ணியிருக்கும். நீங்க வந்து டிசைட் பண்ண முடியாது. அண்ட் ரியல் இன்வெஸ்டர் அப்படின்னா ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்றவங்க வந்து ரியல் இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆத்தர் பாத்தீங்கன்னா அவரோட ஃபீல்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அதாவது 2.5 கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி வந்து அவருக்கு 1.25 கோடிக்கு வந்து டிப்ரெஷனால கிடைக்குது. அந்த டைம் வந்து அவர்கிட்ட அவ்வளோ ஹெவி அமௌண்ட் வந்து இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறாரு. இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இத்தனை நாள் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு, அந்த டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா பொட்டன்ஷியல் பையர்ஸ், அதாவது வேற யார்கிட்ட இந்த மாதிரி கேஷ் இருக்கும், இந்த மாதிரி வாங்குற ஆள் வேற யாரு அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிக்கிறார். இப்போ அக்ரிமெண்ட் வந்து அவர் ஒரு 3 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காருன்னா அந்த 3 மாசத்துக்குள்ளே அவர் தேடி ஒரு பையரை வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ அந்த பையர் கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இதோட மதிப்பு வந்து 2 கோடி, எனக்கு வந்து இது 1.25 கோடிக்கு வருது, நான் வந்து உங்களுக்கு 1.5 கோடிக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆர் இல்ல எனக்கு இதை கமிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சம்திங் அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது அவரும் ஓகே நம்மளுக்கும் லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு ஆத்தர் இந்த டீலை கண்டுபிடிச்சதுனால ஆத்தருக்கு வந்து ஒரு கமிஷன் தராது. அதாவது நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம், நம்ம கிட்ட அவ்வளவு காசுல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற இந்த டைம்ல ஆத்தர் வந்து அவரோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து இதுல இருந்து காசு எடுத்துக்கிறாரு. அதாவது காசே போடாம அவர் வந்து காசு எடுத்திருக்காரு. ஸோ இதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டில இருக்கும். காசே போடாம காசு எடுக்கிறது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்ஃபினிட்டில இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர், அவங்க தான் வந்து ரியல் இன்வெஸ்டர். நீங்க ஒரு ரியல் இன்வெஸ்டர் ஆகணும்
பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மற்றவங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபைண்டிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டின்றது நம்ம கண்ணால் பார்க்கறது கிடையாது, நம்ம அறிவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். ஸோ மற்றவங்க மிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் பணத்தை எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியணும். உங்ககிட்ட பணம் இருக்கு இல்லை அப்படின்றது பிரச்சனையே இல்லை. சப்போஸ் உங்ககிட்ட இருக்குன்னா வெல் அண்ட் குட். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை எப்படி ரைஸ் பண்ணணும், எங்கே ரைஸ் பண்ணணும், யார் மூலமாக ரைஸ் பண்ணணும் இப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் ஸ்மார்ட் பீப்புள். அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்ற இன்டெலிஜென்ட் பீப்புளை இல்லை அவங்கள விட இன்டெலிஜென்ட்டாக இருக்க பீப்புளை வந்து அவங்க வந்து வேலை வாங்குவாங்க. அதாவது புத்திசாலி அறிவாளியை வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து நிறைய ஸ்மார்ட் பீப்புளை வந்து அவங்களோட ஒரு ஸ்மார்ட் பீப்புளை ஹையர் பண்ணி ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த டீமை வச்சு அவங்க வேலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆத்தர் இந்த சாப்டர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜ் தான் உங்களோட கிரேட்டஸ்ட் வெல்த். நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் நாலேஜில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நாலேஜை வச்சு தான் உங்களால் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அண்டு உங்களோட கிரேட்டஸ்ட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தெரியாதோ அதான் உங்களோட கிரேட்டஸ்ட் ரிஸ்க். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி இல்லைனா ஒரு டெஸ்ட் அமௌண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். பட் அதில் தெரியாமல் போய் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ரிஸ்க்கை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணாமல் ஒரு ரிஸ்க்கை வந்து அப்படியே இது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அப்படியே ஃபுல்லாக தள்ளி வச்சிடாமல் அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து இந்த சாப்டர் கன்க்ளூட் பண்ணுறாரு. இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 7 ஒர்க் டு லேர்ன் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் டைட்டில்லே சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்காக வேலை செய்யணும் அண்ட் பணத்துக்காக வேலை செய்யாதீங்க அப்படின்ட்டு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்சனல் ஃபினான்ஸ் புக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச் டாட் புவர் டாட் தான். ஸோ புக்கை பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பணத்துக்காக வேலை செய்யாதீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது அவர் சொல்கிற விஷயம். இந்த சாப்டரும் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். கான்ட்ரவர்ஷியல் இந்த சென்ஸ் வந்து நம்மளுக்கு இத்தனை நாள் தெரிஞ்ச நிறைய விஷயம், அதாவது நம்ம கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்க நிறைய விஷயம் வந்து ஆத்தர் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆத்தர் இந்த சாப்டர் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பெஸ்ட் செல்லிங் ஆத்தராக இருக்கிறதுனால அவர் வந்து நிறைய சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ தராரு. ஒரு டைம் வந்து சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு இன்டர்வியூ தரும்போது அவங்கள இன்டர்வியூ பண்ணுற ஆங்கர் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு நாள் வந்து பெஸ்ட் செல்லிங் ஆத்தராக ஆகணும், நான் நல்லா எழுதுவேன், ஆனால் என் நாவல்ஸை வந்து எனக்கு எப்படி ப்ரமோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆத்தர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, அப்போ நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் கிளாஸ் வந்து எடுத்துக்கணும், ஒரு சேல்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா எப்படி செல் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து உங்கள் இதை ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு உடனே அவங்க கோபமாயிட்டு, நான் வந்து இங்கிலீஷில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுருக்கேன், நான் வந்து சேல்ஸ் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, அண்டு சேல்ஸ் படிச்சுட்டு நான் போயிட்டு எப்படி எல்லாத்தையும் வந்து வித்துட்டு இருக்கணுமா, அது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பாயிடுறாங்க அவங்க ஆத்தர் மேலே. அண்டு ஆத்தர் வந்து ஒரு விஷயம் பின் பாயிண்ட் பண்ணுறாரு. அவங்க இன்டர்வியூவில் வந்து ஆத்தரோட பெஸ்ட் செல்லிங் புக்கு வந்து இருக்குது. அதை அவர் காமிச்சு அவர் சொல்கிறாரு, நான் வந்து பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் தான், பெஸ்ட் ரைட்டிங் ஆத்தர் கிடையாது. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ ஸ்கில் வேணா இருக்கட்டும், அதாவது நீங்க ஒரு விஷயத்துல எவ்வளோ சூப்பரா வேணா இருக்கட்டும், அதை உங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த ஸ்கில் வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்றாரு. ஸோ நீங்க பணக்காரங்களை ஆகணும் அப்படின்னா உங்க ஸ்கில்ஸை மார்க்கெட் பண்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. ஸோ இந்த இதுக்கு வந்து ஆத்தர் இன்னொரு எக்ஸாம்பிள் தராரு. அதாவது ஆத்தர் ஃபர்ஸ்ட் எழுதின புக்கு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் அண்ட் ஹாப்பி டோன்ட் கோ டு ஸ்கூல். அதை ஒரு பப்ளிஷர் கிட்ட எடுத்துட்டு போகும்போது பப்ளிஷர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டைட்டில் வச்சிங்கன்னா புக்கு வந்து சேல்ஸ் ஆகாது, எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் டைட்டில் வைங்க, அப்பதான் வந்து சேல்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பப்ளிஷர் சொல்றாரு. அதுக்கு ஆத்தர் உடனே என்ன ரெஸ்பாண்ட் பண்றாருன்னா, நான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் டைட்டில் வச்சேன்னா என்னால் 2 புக்கு தான் விற்க முடியும், ஒன்று என் ஃபேமிலி கிட்ட, ஒன்று என் ஃப்ரெண்டு கிட்ட விற்க முடியும், அவங்க 2 பேர்கிட்டையும் நான் ஃப்ரீயாக தான் விற்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. சொல்லிட்டு என் டைட்டில் இதுதான், நான் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து கொஞ்சம் ஆடமெண்டா இருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த புக்கு ரிலீஸ் ஆகும்போது சேல்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் வந்து வந்துச்சு. ஏன்னா டைட்டில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டைட்டில், அதனால வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சேல்ஸ் வந்துச்சு. அண்ட் ஆத்தர் இதுக்கு கொடுக்குற வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி மெரைன் அகாடமியில் வந்து வேலை செஞ்சிருப்பாரு. அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் ஆயிலில் வேலை செய்யும்போது அவங்களோட புவர் டாட் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க வந்து அங்கே கொடுக்குற பேக்காக அங்கே வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. பட் ஆத்தர் வந்து அங்கே கற்றுக்கிற ஸ்கில்லுக்காக வந்து அங்கே வேலைக்கு போனார். அங்கே மெரைன் அகாடமியில் வந்து அவர் எப்படி ஒரு ட்ரூப்பை லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கற்றுக்கிட்டாரு. அண்ட் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. ஸோ இந்த 2 ஸ்கில்லுக்காகவும் தான் அவர் அங்கே போய் வேலை பார்த்தாரு. அண்ட் அவர் 3ஆவதா வேலை பார்த்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷினில் வேலை பார்த்தாரு. அங்கே வந்து ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தார் 4 வருஷத்துக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் சேல்ஸில் அவர் வந்து சூப்பரான ஒரு சேல்ஸ் பர்சன் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிற வரைக்கும் அவர் அங்கே வந்து வேலை பார்த்தாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு ஜாபுக்கு போகும்போது அந்த ஜாபோட பேவை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சு அங்கே போகாம அந்த ஜாபுக்கு போனால் என்ன ஸ்கில்லு கற்றுக்க முடியும், அந்த ஸ்கில்லு லாங் டேர்மில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ஜாபை வந்து சூஸ் பண்ண சொல்றாரு. அண்ட் இவர் சொல்ற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஸ்பெஷலைஸ்டாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு விஷயம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்காம ஒரே விஷயத்தை வந்து ஸ்பெஷலிஸ்டாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனில் சொல்லுவாங்க. இவர் சொல்ற விஷயம் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இவர் இது கொடுக்குற இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவரோட புவர் டேட் அண்ட் அவரோட ரிச் டேட். அவரோட புவர் டேட் பார்த்தீங்கன்னா PhD வாங்கியிருப்பார், அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்பெஷலைஸ்டாக கற்றுப்பாரு. அவரோட ரிச் டேட் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஆர்மியில் 3 இயர்ஸ் சேவ் பண்ணி அந்த மாதிரி நிறைய ஜாப் செஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க வந்து ரிச் டேட். ஓவர் தி டைம் பார்த்தீங்கன்னா அவரோட புவர் டேடுக்கு வந்து வேலை போயிடுச்சு. அண்ட் அப்படி வேலை போகும்போது அவருக்கு வந்து டீச்சர்ஸ் கவுன்சில் ஆர் ஏதோ ஒரு யூனியன், அந்த யூனியனோட ஹெல்ப் வந்து அவருக்கு தேவைப்படுது. அதாவது அவரோட வேலையை வந்து அவர் தக்க வச்சுக்க அவருக்கு வந்து அந்த ஹெல்ப் தேவைப்படுது. ஏன்னா அவர் ஒரு விஷயத்துல வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆயிட்டாரு. இதுக்கு மேல அவர் போய் வேற ஃபீல்ட்ல இறங்க முடியாது. இறங்கினா அவர் வந்து அந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷர். ஸோ திரும்பி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவர் வந்து அந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ வந்து அவரோட ஃபீல்டு வந்து நேரோ டவுன் ஆயிடுது. அதனால வந்து அவருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலோட ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து அவரோட புவர் டேடோட கேஸ். இதுவே அவர் ரிச் டேட் கேஸ்ல பாத்தீங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் 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 தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ வந்து அவரால் ஓவராலா மேனேஜ் பண்ண முடியுது. அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து அவங்களோட ஸ்மார்ட் பீப்புளை வந்து ஹையர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிச் டேடுக்கு எல்லா ஃபீல்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கறனால அந்த ஸ்மார்ட் பீப்புள் என்ன வேலை செய்யறாங்க, வேலை ஓரளவுக்கு செய்யறாங்களா அப்படின்றது அளவுக்கு ஜட்ஜ் பண்ற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருந்தா போதும். மற்ற வேலைலாம் அவர் ஹையர் பண்ணி பாத்துக்கிறாரு. அண்ட் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 வயசுக்குள்ளே அதை ட்ரை பண்ணி தோத்து போயிடுங்க. ஏன்னா அந்த 30 வயசுக்குள்ளே நீங்க ரிஸ்க் எடுத்து தோத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ரெக்கவர் ஆயிட முடியும். ஒரு 40 வயசு 50 வயசுல போயிட்டு நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா கண்டிப்பா ரெக்கவர் ஆகலாம். பட் ஸ்டில் அது இன்னும் அந்த ரிஸ்கை வந்து அதிகப்படுத்தினார். ஸோ ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அவர் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து பிடிக்காத வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, பேக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்படி வேணா இருந்துட்டு போட்டும், பட் அவங்களுக்கு பிடிச்ச வேலை இல்லை அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்கில், ஒருத்தவங்க வந்து கம்யூனிகேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து எங்கே அதிகமாக அவங்க பேச்சு திறமை வந்து யூஸ் ஆகுமோ, ஐ மீன் அவங்களுக்கு திறமையான சரி எங்கே அதிகமாக பேசணுமோ அந்த இடத்துல போய் அவங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இன்கேஸ் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி ஓவர் தி டைம் ஒரு வருஷமோ 2 வருஷமோ அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அந்த 2 வருஷத்தில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆயிடுது. ஆத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து போன சாப்டர்ல வந்து ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் பத்தி பார்த்திருப்போம். நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். இதே ஃபியர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தருக்கும் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் அவர் வந்து சேல்ஸ்ல போய் ஜாயின் பண்ணாரு. ஸோ சேல்ஸ்ல போய் ஜாயின் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஒருத்தவங்க கஸ்டமர் கிட்ட பேசும்போது எல்லாருமே நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டை வாங்கிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அசிங்கமா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஓவர் தி டைம் அவர் 4 வருஷம் இந்த சேல்ஸ் ஃபீல்ட்ல இருக்கும்போது அவருக்கு அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் போயிடுச்சு. ஆர் அடுத்தவங்களோட ஒப்பீனியன் பத்தி அவர் கேரே பண்ணாத ஒரு பர்சனா வந்து இந்த 4 வருஷம் அவர் மாத்திட்டாரு. பிளஸ் அவருக்கு அவர் ப்ராடக்ட்டை எப்படி சேல் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த எல்லாத்தையும் வச்சு தான் ஆத்தர் வந்து பெஸ்ட் செல்லிங் ஆத்தரா வந்து ஆயிருக்காரு. நம்ம நிறைய இடத்துல ஐ மீன் இதேக்குள்ள வந்து நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். அதாவது ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், உங்க ட்ரீம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வேலை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆத்தரே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. பட் இந்த சாப்டர்ல சொல்ற இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யணுன்றது கரெக்ட் தான், பட் எல்லா நேரத்துலயும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிம்முக்கு போறதை எடுத்துக்கலாமே. நிறைய பேருக்கு வந்து ஜிம்முக்கு போறது வந்து பிடிக்காது. ஸோ அவங்க பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும், நிறைய நாள் வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜிம்முக்கு போவாங்க. பட் ஓவர் தி டைம் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வாழணும் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அது அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க பிடிக்காத வேலை ஐ மீன் ஜிம்முக்கு போகிறத வந்து செய்வாங்க. ஸோ இதே தான் நம்ம லைஃபும் ஆர் நம்ம ஒர்க்கும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இடத்த அச்சீவ் பண்ணணும்னா நம்மளுக்கு பிடிக்காத சில வேலையை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும். அண்ட் ஓவர் தி டைம் வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வந்து நம்ம பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சோம். அண்ட் ஆத்தர் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு.
ஸோ போறணும் முடிவு பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, போக ஆரம்பிக்கிறது தான் பெரிய விஷயம். எப்போ அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து பாதி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. ஆர் இதில் இந்த சாப்டரில் வந்து ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் ஒரு விஷயத்தை வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலை. சப்போஸ் இது வந்து ஒரு சைடு, சப்போஸ் உங்களால் வந்து இந்த சைடு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரியே ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் ஆகிட்டு ஒரு யூனியன் ப்ரொடெக்ஷனோட நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் போக முடியாது, அந்த சைடும் போக முடியாத மாதிரி இருப்பாங்க. ஸோ ஆத்தர் இதில் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ வேற ஃபீல்டு போக முடியாதுன்னா ஓகே, நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருங்க, சேம் டைம் வந்து ஒரு யூனியன் ப்ரொடெக்ஷனோட உங்கள் ஜாபை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இதுக்கு ஆத்தர் கொடுக்குற இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் பற்றி கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் மெக்டானல்ட்ஸை விட பெட்டர் பர்கர் வந்து நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும். பட் ஸ்டில் நிறைய பேர் ஏன் அவங்கள விட ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து பிடிக்க முடியல பார்த்தீங்கன்னா, மெக்டானல்ட்ஸ் வந்து ஒரு பர்கர் செல்லிங் கம்பெனி தான். ஏன்னா அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, பர்கரை சேல்ஸ் பண்ணுற சிஸ்டம், ஐ மீன் சேல்ஸ் அண்ட் டெலிவரி, அந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம் அவங்க வந்து ஒரு பேசிக் பர்கரை வந்து எல்லார்கிட்டையும் டெலிவர் பண்றாங்க. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஸ்கில்ஸ் வந்து பேசிக்கா இருந்தா பரவாயில்ல, ஓவர் தி டைம் வந்து அதை வந்து நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஆக ட்ரை பண்ணாதீங்க, ஒரு விஷயத்துல வந்து ஸ்பெஷலைஸ்டா ஆனவுடனே அதை ஆரம்பிக்க ட்ரை பண்ணாதீங்க, அதை வச்சு பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓவர் தி டைம் வந்து அப்படியே வந்து அந்த இதுல வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து இந்த விஷயத்துல சொல்றாரு. அண்ட் ஆத்தர் இதுக்கு சொல்ற இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சூஸ் பண்ற டிசிஷன், அதாவது நீங்க நாலேஜ் பின்னாடி போறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து அது உங்களுக்கு வந்து காசு வந்து கம்மியா தான் தரும். பட் லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஆத்தர் கத்துக்க சொல்றாரு. அது என்னென்ன ஸ்கில்ஸ்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள். அண்ட் இதை நம்மளே வந்து அடுத்த வீடியோ சீரிஸ்ல பார்ப்போம். ஸோ ஆத்தரோட இன்னொரு புக் பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். அந்த புக்ல வந்து உங்க கேஷை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற மாதிரி ஆத்தர் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ சீரிஸ்ல வந்து நம்ம இதை பத்தி டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் மேனேஜிங் சிஸ்டம்ஸ் அண்ட் மேனேஜிங் பீப்புள், டேல் கார்னெகியோட ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், அந்த மாதிரி புக்கில் வந்து மேனேஜிங் பீப்புளை பற்றி ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வரப்போகிற வீடியோஸில். ஸோ ஆத்தர் இந்த சாப்டர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அதை வந்து கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில் ரொம்பவே மேண்டட்டரி. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வந்து கொஞ்சம் கற்று வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் இதில் என் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு எழுதுனது வந்து 1997 2000 அந்த டைமில் எழுதின புக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் வந்து பீக்கில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் அப்படின்றது என்னோட கெஸ். பட் நான் அது தேவையே இல்லைன்னு சொல்ல வரல, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கும் தேவை தான். பட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ். ஸோ இன்ஃபர்மேஷன் ஏஜை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நாலேஜ் தான் வந்து ஒரு பெரிய ஆசை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுங்க. கெயின் பண்ணி அதை வச்சு இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க. இந்த சாப்டர்ல நம்ம ஓவர் கமிங் அப்டிகல்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபினான்ஷியல் நாலேஜ் மட்டும் முக்கியம் கிடையாது பணக்காரன் ஆகிறதுக்கு, அதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை அதெல்லாம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாம தடுக்கும். அந்த ஒரு சில விஷயங்களை பத்தி தான் ஆத்தர் வந்து இந்த சாப்டர்ல நல்ல டீடைலா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஆத்தர் வந்து இதுல 5 விஷயத்தை பத்தி சொல்றாங்க: ஃபியர், சைனிசம், லேசினஸ், பேட் ஹேபிட், அரகன்ஸ். ஸோ இந்த 5 விஷயம் வந்து ஒரு பர்சனை எப்படி அவங்க ஃபினான்ஷியலி ரிச் ஆர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஸ்டேட் அடையாம தடுக்குது, அண்ட் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஆத்தர் இந்த சாப்டர்ல சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஃபியர், அதாவது ஃபியர் ஆஃப் லூசிங் மணி. கரெக்டா சொல்லணும், நம்ம இதை பத்தி லாஸ்ட் 2 வீடியோலயே வந்து நிறைய விஷயம் பார்த்திருப்போம். ஒருத்தவங்களுக்கு ஐ மீன் அந்த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் வின்னிங் அப்படின்றத விட ஃபியர் ஆஃப் லூசிங் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இல்ல எந்த ஒரு புது விஷயத்துலயும் இறங்க மாட்டாங்க. என்ன செய்யறாங்களோ கடைசி வரைக்கும் அதையே செஞ்சுட்டு ஓட்டணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆத்தர் இதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து தோக்கறது ஒரு விஷயமே கிடையாது, அந்த தோல்வியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதுலதான் வந்து விஷயமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. அதுக்கு அவர் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, என் லைஃப்ல வந்து பணத்தை இழக்காத பணக்காரன்னு நான் பார்த்ததே கிடையாது, ஆனா ஒரு சின்ன விஷயம் கூட இழக்காம நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸோ புவர் பீப்புளோ இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. சோ இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க துணிஞ்சவங்களா இருந்தா மட்டும்தான் உங்களால பணக்காரன் ஆக முடியும் அப்படின்றத ஆத்தர் சொல்றாரு. அண்ட் இதுக்கு ஆத்தர் தர சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் பயந்து போயிருக்கீங்க அப்படின்னா ஆத்தர் என்ன சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னா, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்றாரு. ஏன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் சீக்கிரமா தரும். மீடியம் ரிஸ்க் வந்து ரிட்டர்ன்ஸும் வந்து மீடியம்
மீடியமாக தான் தரும். லோ ரிஸ்க் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு லேட்டாக தரும், சேம் டைம் வந்து கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வரும். சப்போஸ் நீங்கள் ஹை ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு வேணும், அதனால வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கும் போது வந்து தப்பு செஞ்சா வந்து தோத்து போகிறது தப்பு, லூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லியே வந்து வளர்த்துருப்பாங்க. அண்ட் அதேமாரி ஒரு மிடில் கிளாஸ் பர்சனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. பணத்தை பற்றி ஒரு டாபிக் எடுத்தாலே இதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்டு இந்தமாரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால பணத்தை பற்றியும் தோக்கிறத பற்றியும் ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு வந்துடும். அவங்க மிடில் கிளாஸாவோ இல்லை புவராவோ இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ரிச் டாட் கொடுத்த ஒரு அட்வைஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. நிறைய பேர் வந்து பணக்காரங்களா ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணும், சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஜெயிக்கிறத விட தோக்கிற பயம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியாக இதை பற்றி ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறார். நீங்கள் சப்போஸ் தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் லாஸில் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கிட்டு அதை வச்சு இன்னும் இதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்கிறார். அதாவது உங்கள் ஃபினான்ஷியல் லாஸை வந்து உங்கள் ஃபினான்ஷியல் கெயினாக வந்து ஆத்தர் மாற்ற சொல்கிறாரு. அண்ட் இதே தான் வந்து ராக்கர் ஃபெல்லரும் சொல்லியிருப்பார். அதாவது அவர் வந்து எல்லா டிசாஸ்டரையும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்டு ஆத்தர் இதில் தர இன்னொரு கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட வந்து பணம் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது, என்கிட்ட ஒரு 5 லட்சம் தான் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 லட்சம் வந்து ஸ்டாக்ல போட போகிறேன், 1 லட்சம் பாண்டில் போட போகிறேன், 1 லட்சம் ரியல் எஸ்டேட், 1 லட்சம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நான் என் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைவர்சிஃபை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு அப்படியே கான்ட்ரவர்ஷியலாக சொல்கிறாரு. நீங்கள் வந்து குறைஞ்ச டைமில் பணக்காரன் ஆகணும், லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அப்படி சொல்லும் போது ஃபோக்கஸ்டுனா உங்களுக்கு எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பேலன்ஸ்டுனா 5 விஷயத்தில் போடுறேன், ஏதாவது ஒன்று வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல போட்டால் காசு வரும்னு தெரிஞ்சுட்டு அந்த ஒரு இடத்துல நீங்க வந்து காசு போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நாலேஜ் பேக்கப் வந்து உங்களுக்கு தேவை. அப்படி இருந்தால் இந்த மாதிரி பண்ண சொல்றாரு. இதை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, வாரன் பஃபெட்டோட ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்ற மாதிரி வாரன் பஃபெட் சொல்லுவாரு. ஆத்தர் இதே தான் சொல்றாரு, ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. அதாவது புட் லாட் ஆஃப் எக் இன் ஃபியூ பேஸ்கெட், அதாவது டைவர்சிஃபை பண்ணுங்க, பட் ரொம்ப டைவர்சிஃபை பண்ணிடாதீங்க, ஃபியூ பேஸ்கெட்ல நிறைய எக் போடுங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து இதை காயின் பண்றாரு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஓவர் கம்மிங் சைனிசம். சைனிசம்னா எதுவும் கிடையாது, செல்ஃப் டவுட். சொல்றாங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்த பற்றி நாலேஜ் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஓரளவுக்கு தெரியும், ஆனால் பயம் இருக்கும். பயம்னா கரெக்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்ச நாளில் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு நெகட்டிவ் இது வந்து அவங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ ரியல் எஸ்டேட்டு ஒரு நல்ல விலைக்கு வருது, வாங்கலான்னு பார்த்தா இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இதை வாங்காத அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு நெகட்டிவ் இதோட பார்க்கறது. இதுதான் வந்து சைனிசம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து இந்த கேரக்டர் இருக்கிற வரைக்கும் இவங்களால வந்து வெளியே வர முடியாது. ஏன்னா எதை பண்ணாலும் பயத்தோட பண்ணும் போது அப்போ ஆப்வியஸ்லி அதில் வந்து ஒரு பிரச்சனையை ஓவர் கம் பண்ற தைரியம் வந்து இருக்கவே இருக்காது, பயம் இருக்கும். ஸோ நான் தான் அப்பயே நினைச்சேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கிற ஒரு பர்சனாக தான் வந்து இவங்க இருப்பாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னா எப்படியாவது இதுல இருந்து வெளியே வர மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆத்தர் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அது என்னன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எதாச்சும் ஒன்று இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொன்னா, சேச்சா அதெல்லாம் பண்ணாது, அதெல்லாம் வேஸ்ட், அப்படிலாம் பண்ணா காசு தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பதிலுக்கு வந்து நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நான் பண்ணல, எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அவங்க பண்ணவே மாட்டாங்க, யாருன்னா ஒருத்தவங்க பண்ணா அதையும் வந்து கெடுத்து விடுற மாதிரி தான் இருப்பாங்க. ஆத்தர் இதான் சொல்றாரு, டவுட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. அண்ட் ஆத்தர் நம்ம ஏற்கனவே ஒரு சாப்டர்ல பார்த்த மாதிரி ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க மிஸ் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டின்றது நம்ம மைண்ட்ல நம்ம பாக்குற விஷயம் தான். ஸோ மத்தவங்க மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமா பணக்காரலாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. அண்ட் நம்ம எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அங்கதான் நம்மளுக்கு தேவையான விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்றாரு. அதாவது இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இன்வெஸ்ட் பண்ண சொன்னா எல்லாருமே வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, சாச்சா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரலைஸ்டான ஒரு விஷயம் தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன தெரியாதோ அதை கத்துக்கிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி தெரிஞ்ச விஷயத்தை கத்துக்க கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஸ்டில் அதை கத்துக்கிட்டு அதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ண மாட்டாங்க. கத்துக்க கூட வேணாம், அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அனலைஸ் பண்ணாம ஒரு க்ளோஸ்டு மைண்டடாவே இருப்பாங்க. ஆத்தர் இதுக்கு சொல்ற ஒரே சஜஷன் பாத்தீங்கன்னா, அனலைஸ் பண்ண சொல்றாரு. உங்களுக்கு ஃபியர் போற வரைக்கும் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா லேக் ஆஃப் நாலேஜ் தான் வந்து அந்த ஃபியரோட முக்கிய காரணமே. ஸோ நீங்க திருப்பி நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிச்சீங்க
படிச்சிங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருச்சுன்னா அந்த ஃபியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதனால ரிசர்ச் பண்ண சொல்றாரு, அனலைஸ் பண்ண சொல்றாரு. லெசன் 3 பார்த்தீங்கன்னா லேசினஸ் ஆஃபன் வந்து நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருப்போம். நான் வந்து பிஸியாக இருக்கேன், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது அவங்க தான் வந்து ஆஃபன் பார்த்தீங்கன்னா பிஸி பீப்புள் தான் வந்து லேசி பீப்புள். நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் வந்து இல்லை ஒரு நல்ல எந்த ஃபேமிலி வேணா எடுத்துக்கிட்டோமே, அப்பா வந்து பார்த்தா என் பசங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன், என் ஒய்ஃபுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா டைம் வேலை செஞ்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. பட் ஆப்வியஸ்லி வந்து அவங்க ஃபேமிலி கூட வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க எந்த ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த ஃபேமிலி வந்து பிரேக் ஆகிடும். இது வந்து நிறைய விஷயத்துல வந்து நடந்துட்டு இருக்கும். அதாவது அவங்க பிஸின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்ன விஷயம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அதாவது பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க. பிஸின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கும் வந்து மனசுல படும், நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அவங்களோட லேசினஸை வந்து அவங்க பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆத்தர் இதுக்கு சொல்ற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீட் இருக்கலாம், அதாவது கொஞ்சம் பேராசை இருக்கலாம், தப்பு இல்லை. கொஞ்சோண்டு உங்களுக்கு எப்போ அந்த பேராசை வருதோ அப்போதான் வந்து நீங்கள் லேசினஸை ஓவர் கம் பண்ணிட்டு அந்த ஒர்க்குக்காக வந்து நீங்கள் வேலை செய்வீங்க. ஆனால் நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ உன்னை பற்றி மட்டும் தான் யோசிப்பியா, நீ வேற யாரை பற்றியும் யோசிக்க மாட்டியா, உனக்கு உன்னோட இதுதான் முக்கியமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நம்ம டிசையர், நம்மளோட ஆசையை வந்து சின்ன வயசுல இருந்து தப்புன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டை வச்சுட்டே நம்ம ஆசையை வந்து சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய சென்டென்ஸ் வந்து நம்ம கேட்டுருக்கலாம் நம்ம வீட்டில் சொல்றது. நம்ம என்ன பணம் என்ன மரத்தில் காய்க்குதுன்னு நீ நினச்சிருக்கியா, நம்ம ஒன்றும் பணக்காரங்க இல்லை அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்மளோட டிசையர் இருக்கும், நம்மளுக்கு ஒரு டிசையர் இருக்கும். அந்த டிசையரை வந்து நம்ம தப்பு செஞ்சுட்டோம் நம்மளை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சுட்டு அந்த டிசையரே தப்பு அப்படின்ற மாரி கொண்டு வந்துருவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. என்னோட மேஜர் சேவிங்கை வச்சு நான் வந்து உனக்கு இது வாங்கி தரேன். அதேமாரி நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு இது வாங்கி தரல, ஆனால் நான் வந்து உனக்கு வந்து வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய அப்பா வந்து அவங்க பசங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு விதமான வந்து ஒரு சப்ரேஷன் தான். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறதே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து தோணலாம், அந்த பையனுக்கோ இல்லை அந்த பொண்ணுக்கோ அந்த குழந்தைக்கு தோணலாம். செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வற்புறுத்துறோமோ இல்லை அவங்க கிட்ட இருந்து நம்ம ரொம்ப காசை வந்து உரியிறோமோ அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து தோணலாம். அதனால அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ ரெண்டு கேஸ்லையும் ஒரு பர்சனோட ஆசையை வந்து செக்கில் வைக்க தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு ஆத்தர் இதுக்கு தர சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம். இப்போ ஒரு பெரிய கார் ஒன்று சூப்பராக போகுது, அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த காரை பார்த்துட்டு என்னால் இதெல்லாம் வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம மைண்ட் வந்து ஒரு க்ளோஸ்டு மைண்ட் ஆகிடுது. அந்த ஒரு தாட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு வேற விஷயமே கிடையாது. வாங்க முடியாதுன்னு ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இது எப்படி வாங்குறது அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் நான் வந்து கேல்குலேட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, எனக்கு சம்பளம் இவ்வளோ வருது, இல்லை எனக்கு வருமானம் இவ்வளோ வருது, நான் இந்த செலவு இவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ சேர்த்து வைக்கிறேன். ஸோ நான் மாதம் இவ்வளோ சேர்த்து வச்சேன்னா என்னால் இத்தனை வருஷத்துக்குள்ளே இதை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கேல்குலேஷன் போடுவோம். ஒரு பாசிபிலிட்டி ஏதாவது தெரிஞ்சால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த இதுக்கு ஆத்தர் சொல்யூஷன் என்ன தராங்க அப்படின்னா கில்ட் இஸ் வர்ஸ் தென் கிரீட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மனசில் ஆசைப்படுறதே தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது தெரியுமா, அதுதான் இருக்கிறதுலே மோசமான விஷயம். அது வந்து கிரீடை விட மோசமானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. எப்படி இருந்தாலும் உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் வந்து நல்லது செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து ஆத்தர் வந்து செய்ய சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த்து விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ். அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து நம்ம ஹேபிட்டோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம ஹேபிட்ஸ் எப்படி இருக்கோ நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆத்தர் வந்து இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தர்றாரு. அதாவது எப்படின்னா ராபர்ட் கிட்ட வந்து அவங்க ரிச் டேட் வந்து கேட்குறாரு, இந்தமாரி உங்கள் அப்பா வந்து பில்லெல்லாம் எப்போ கட்டுவார் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ராபர்ட் சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து மாதம் ஸ்டார்டிங்கில் எல்லா பில்லையும் கரெக்டாக கட்டிடுவார் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ரிச் டேட் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அதனால தான் உங்கள் அப்பா ஒன்று ஏழையாகவே இருக்காரு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் அவரோட கிரெடிட்டார்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பணத்தை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாரு, அவருக்குன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாரி சொல்கிறாரு. அண்டு உடனே ராபர்ட் வந்து கேட்குறான், அப்போ வந்து பில்லு கட்டுறது இதெல்லாம் வந்து தப்பா அப்படின்ற கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து ரிச் டேட் என்ன சொல்கிறாருன்னா, நான் பில்லு கட்டுறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உனக்கு தேவையான காசை வந்து நீ வந்து உனக்கு பே பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வச்சு தான் நீ வந்து பில்லு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அப்போ வந்து அடுத்த ஆப்வியஸ் கேள்வி வந்து மிச்சம் பத்தாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ராபர்ட் கேட்குறாரு. அதுக்கு ரிச் டேட் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீ எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணணும், நீ வந்து உன்னை ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக மாற்றணும் அப்படின்னா நீ ஒரு கோலை செட் பண்ணிட்டு அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணி போயிட்டே இருப்ப. இப்போ உனக்கு கமிட்மெண்ட் வருது அப்படின்னா ஒரு மாதத்தில் எக்ஸ்ட்ரா காசு ஏதோ செலவாயிடுச்சு, சம்திங் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா அந்த கோலை வந்து ஒரு மாதம் தள்ளி போடுவோம்.
ஆனால் ரிச் டேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட கமிட்மெண்ட்ஸோ இல்லை நம்மளோட எல்லாத்த விட நம்மளோட கவர்மெண்ட்டு நம்ம கட்டுற டேக்ஸ் மணி எல்லாத்த விட நம்மளோட ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆர் நம்மளோட கோல் தான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ ரிச் டேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாத்த விட வந்து நம்மளோட அசெட் காலம் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எதுக்காகவும் அதை விடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அசெட் காலம்க்கு நம்ம சென்ட் பண்ண வேண்டிய மணியை வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிடுவோம். மிச்சம் இருக்கிறத வச்சு எங்கெல்லாம் கட்டணுமோ அங்கெல்லாம் கட்டிக்கலாம். சப்போஸ் காசு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சோ இல்லை ஏதோ ஒரு இதை யூஸ் பண்ணியோ காசு வந்து வர வச்சுக்கலாம். ஏன்னா நான் காசு கட்டாம விட்டேன்னா நான் வந்து என்ன கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் இதே நான் என் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கோ இல்லை நான் கட்ட வேண்டிய ஒரு ஆளுக்கு நான் கேட்காம விட்டேன்னா அவங்க வந்து என்ன கேள்வி கேட்பாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்குற அந்த இதை வந்து நான் மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணி நான் வந்து நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிச் டேட் வந்து ஆத்தருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்டு 5th விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரகன்ஸ்னால் எதுவுமே கிடையாது, ஈகோ ப்ளஸ் இக்னரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து எனக்கு பணத்தை கொடுக்கும், எனக்கு தெரியாத விஷயம் வந்து நான் பணத்தை லூஸ் பண்ண காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. அதாவது எப்பப்பெல்லாம் நம்ம வந்து அரகண்ட்டாக இருக்கோமோ, எனக்கு இது தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு அரகண்ட்டாக இருக்கோமோ அப்போல்லாம் வந்து பணம் லாஸ் கண்டிப்பாக ஆத்தருக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம எப்போ அரகண்ட்டாக இருப்போம் அப்படின்னா, எனக்கு தெரியாத விஷயம் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அரகண்ட்டாக இருப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாழ்க்கை இல்லை, பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான் ஒரே வழி இல்லை அப்படின்ற மாரி அவங்க நினைக்கும் போது தான் அவங்க வந்து ஒரு அரகண்ட்டாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து எப்போ இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அவங்க அரகண்ட்டாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த அரகன்ஸை வந்து வச்சு அவங்க இக்னரன்ஸ் வந்து மறைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு உண்மையான பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க ஈகோ வந்து அதை ஒத்துக்க விடாது. அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒன்றும் முக்கியம் இல்லை, இப்போ அது தெரிஞ்சால் தான் நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஆத்தர் இதுக்கு சொல்கிற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் இக்னோரண்ட்டாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, எப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அதை பற்றி படிக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு மீன்ஸ் மூலமாக படிங்க, இல்லை யார்கிட்டனா ஹெல்ப் கேளுங்க. உங்கள் லேக் ஆஃப் நாலேஜ் தான் உங்களோட இக்னரன்ஸுக்கு காரணம். ஸோ வந்து உங்களை நிறைய படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு அந்த லேக் ஆஃப் நாலேஜ் அந்த ஃபியர்லாம் போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் திங்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும். இதை தான் வந்து ஆத்தர் இந்த சாப்டரில் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 9 கெட்டிங் ஸ்டார்டட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஐக்யூனா என்ன, அதோட அப்டிக்கல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு சொல்லியிருக்காரு. இந்த 10 ஸ்டெப்பு வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக ஆகும். அது வந்து உங்கள் லைஃபோட ஒரு பார்ட்டாக இன்கார்பரேட்டும் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீட் அ ரீசன் கிரேட்டர் தென் ரியாலிட்டி. அதாவது பர்பஸ் ஆர் டிசையர் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை விட உங்கள் பர்பஸோ அல்லது உங்கள் டிசையரோ வந்து பெருசாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யும்போது ஏன் செய்கிறீங்க அப்படின்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க, இத்தனை நாளுக்குள்ளே நான் வந்து இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே விஷயம் நீங்கள் வந்து வேற ஒரு பர்சனுக்காகவோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்காகவோ செய்கிறீங்க வித் ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கோட இருக்குது அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணல அப்படின்னா அது வந்து உங்களை மட்டும் பாதிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஃபுல்ஃப்ளெஜ்டாக செய்ய மாட்டீங்க. அதுவே ஒரு ஃபேமிலியோ இல்லை ஒரு சொசைட்டியோ அந்த விஷயம் பாதிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்ஃப்ளெஜ்டாக இறங்கி செய்வீங்க. ஓகே, நான் இதை பண்ணலைன்னா இவங்களுக்கு இப்படி ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்கிற ரீசன் வந்து ஒரு ரியாலிட்டியை விட அது கிரேட்டராக இருக்கணும். நார்மலாக நீங்கள் வச்சுருக்க டிசைரை விட அந்த டிசைர் வந்து ஒரு பேர்னிங் டிசைராக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தி பவர் ஆஃப் சாய்ஸ். பவர் ஆஃப் சாய்ஸ்ன்றது ஒரு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஆத்தர் இதில் சொல்லுவார். அதாவது நீங்கள் எல்லா விஷயமும் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயமும் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. உங்கள் கையில் ₹1 வருதுன்னா அந்த ₹1 எப்படி செலவு பண்ணலாம் நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. உங்கள் கையில் இருக்க டைம் அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணால் நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. புக்கு படிக்கலாமா, இல்லை நாலேஜபிள் யூடியூப் வீடியோ பார்க்கலாமா, இல்லை என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டாக இது பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ உங்கள் கையில் இருக்க ஒரு ரூபாவும் சரி ஒரு நிமிஷமும் சரி வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
இது கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் தான் வந்து உங்களோட சக்ஸஸ்க்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கும். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு டைம் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு காரணம் வந்து ஃபுல்லாக அவங்க ஹேபிட்ஸாக இருக்கும். அவங்க 10 வருஷமாக அதுக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பின்னாடி இருக்க கஷ்டத்தை வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, முன்னாடி இருக்க சக்ஸஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ உங்கள் டைமை ஆர் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஒர்க்கு நீங்கள் செய்யும் போதும் இந்த ஒர்க்கை வந்து உங்களோட கோலை நோக்கி உங்களை கொண்டு போதா அப்படின்ட்டு கேட்டுட்டு அந்த ஒர்க்கை வந்து செய்யுங்க. ஸோ பவர் ஆஃப் சாய்ஸ், கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சூஸ் ஃப்ரெண்ட் கேர்ஃபுல்லி. அதாவது பவர் ஆஃப் அசோசியேஷன். நம்ம ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்மளோட 5 ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜ் தான் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்டட் பீப்புளாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த சைனிசம் இருக்கும், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நெகட்டிவாக பேசுறது, ஒரு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணாலுமே அதில் இருக்க குட்டி குட்டி நெகட்டிவ் வந்து பாயிண்ட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பர்சன் யாரையுமே உங்கள் க்ளோஸ்டு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வச்சுக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணும். அவங்களோட நெகட்டிவிட்டி வந்து உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணும். நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் சில டைம் நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கும் போது அவங்க நெகட்டிவிட்டி வந்து உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அண்டு சுற்றி இருக்க எல்லாருமே நெகட்டிவாக இருக்கீங்க, நீங்கள் மட்டும் பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ஓவர் தி டைம் வந்து அது உங்களையும் நெகட்டிவாக மாற்றிடும். அண்டு ஃபினான்ஷியல் நாலேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுக்கோங்க. ஏன்னா மிடில் கிளாஸாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, வீட்டு லெவலில் வந்து அவங்க ஃபைனான்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன லாபம் இருக்குது, என்ன நஷ்டம் இருக்குது, என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீ எங்கே படித்த அப்படின்ட்டு ஒரு அப்பாவும் பையனும் வந்து இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க ஓரளவு, முக்கால்வாசி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணலாம், ஒரு பார்ட் டைமில் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லூஸ் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேல்யூபிளாக இருக்கும். அந்த வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டை வச்சு நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் கூட பண்ணலாம், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. எல்லாருமே லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ரொம்பவே ஆடட் அட்வான்டேஜ். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஆஃப் ஃபார்முலா அண்ட் தென் லேர்ன் அ நியூ ஒன். அதாவது ஒரு ஃபார்முலா மாஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்து போக சொல்கிறது ஆத்தர். ஏன்னா ஒரு ஃபார்முலா நீங்கள் இது பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அவுட்புட் கிடைக்கல அப்படின்ட்டு அடுத்த விஷயம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த விஷயத்தையும் அந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்காது, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணாமல் அந்த ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் ஆகும். பட் ஸ்டில் ஒரு ஃபார்முலா எடுங்க, அந்த ஃபார்முலாவை மாஸ்டர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் போங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இது பண்ணுறீங்க அப்படின்னா, மாஸ்டர் இந்த சென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நாலேஜ் வேணும். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அந்த நாலேஜ்க்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாருக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அதிகமாக தெரியுமோ அவங்ககிட்ட செமினார் போகிறது, இல்லை அதை பற்றி ஒரு புக்கை வாங்கி படிக்கிறது, எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றின நாலேஜ்க்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். ஏன்னா நீங்கள் போட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரும்னு சொல்ல முடியாது, ரிட்டர்ன் கண்டிப்பாக வரும். அந்த ஃபார்முலா வந்து இப்போ ஓகே ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அந்த ஃபீல்டை விட்டு அடுத்த ஃபீல்டு வாங்க. அடுத்த ஃபீல்டு இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் வரீங்கன்னா அதுக்கும் அப்டேட் பண்ணுங்கள். திருப்பி ரியல் எஸ்டேட் பற்றி யாருக்கு தெரியுமோ அவங்கக்கிட்ட கேட்டு அதை பற்றி படித்து அப்படியே அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த நாலேஜை கெயின் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபிஃப்த் விஷயம் பார்த்தீங்கன்னா, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துருப்போம். அதாவது பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அது உங்கள் செல்ஃப் டிசிப்ளினை குறிக்கும். இப்போ நீங்கள் ஃபினான்ஷியலி ரிச் ஆர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ அப்படின்ற ஸ்டேட்டை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்நேரத்துக்கு உங்கள் அசட் காலம் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள் அசட் காலம் பில்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு சேவிங்ஸோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோ தேவைப்படும்.
ஏன்னா அப்போ தான் உங்கள் அசெட் காலம் ஓவர் தி டைம் வந்து பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் மாதம் அந்த அசெட் காலமுக்கு கொடுக்குற அமௌண்ட் இருக்குது தெரியுமா, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் நிறுத்தவே கூடாது. இன்னும் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை தான் பே பண்ணணும். அந்த அசெட் காலமுக்கு போக வேண்டிய அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு அந்த அசெட் காலமுக்கு டைரக்ட் பண்ணி அமுச்சிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுங்கள் ஆர் சம்திங், நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க, எது வேணால் பண்ணுங்கள். ஸோ இதை தான் வந்து வாரன் பஃபெட்டும் சொல்லியிருப்பார், ஸ்பெண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அண்டு இதே கோட்டு தான் வந்து ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் பை ஜார்ஜ் கிளைசன், அவரும் வந்து இதே விஷயத்த அவரோட புக்கோட மெயின் கான்செப்டே இதுதான் அப்படின்ற அளவு கூட சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்த வந்து அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஆனால் நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு காசு பத்தாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வரும். பட் ஸ்டில் இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ஒரு டெப்ட் ஃப்ரீயான பர்சனாக இருக்கீங்க, ஆர் உங்களுக்கு பெரிய டெப்டெல்லாம் எதுவும் கிடையாது, சின்ன டெப்ட் தான் இருக்குது, மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணி பாருங்கள். அண்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயத்தையும் பே பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக காசு இடிக்கும், பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து காசு கேட்பாங்க. அப்படி கேட்குற அந்த விஷயத்த வந்து ஒரு மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணி இன்னும் நிறைய காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து அதிகமாகும். 6th விஷயம் பார்த்தீங்கன்னா, பே யுவர் புரோக்கர்ஸ் வெல் அப்படின்ற மாதிரி ஆத்தர் கொடுத்துருக்காரு. நம்ம பே யுவர் எம்ப்ளாயீஸ் வெல் ஆர் பே யுவர் சப்பார்டினேட்ஸ் வெல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆத்தர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காரு. இதை நம்ம லாஜிக்காகவே வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு பெரிய ஃபினான்ஷியல் டீல் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து அந்த டீல் பிடிச்சி தராங்க, அவங்களுக்கு நீங்கள் நல்லதாக ஒரு கமிஷன் கொடுத்தா மட்டுமே தான் அவங்க அடுத்த டீலுக்கு வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா நீங்கள் கமிஷனை வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்ககிட்ட போனால் கமிஷனே கிடைக்காது, நான் ஏன் இவங்ககிட்ட போடும், நான் வேற ஆளுக்கிட்ட போயிடுவேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஒரு நல்ல அந்த டீல் ஃபைண்டரை வந்து நீங்கள் இழந்துருவீங்க. இது வந்து டீல் ஃபைண்டருக்கு மட்டும் கிடையாது, யாராக வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் எம்ப்ளாயிஸ் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் நல்லா பே பண்ணுறீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து உங்களுக்காக நல்லா வேலை செய்வாங்க. ஓகே, நம்ம எதிர்பார்த்ததோட நிறைய அமௌண்ட் தராங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு அவங்க எதிர்பார்க்கறதோட நம்ம அதிகமாக தரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எம்ப்ளாயீஸும் வந்து நிறையா வேலை செய்வாங்க. ஸோ அப்படி அவங்க செய்யும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் தரது ஏதோ கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேற ஒருத்தவங்கனால உங்கள் பிஸ்னஸ் வந்து லாபம் அடையுது அப்படின்னா அந்த பர்சனுக்கு நீங்க பே பண்றது வந்து யோசிங்க. உங்க எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க அந்த பர்சனை நம்பி தான் அவங்க வந்து உங்களுக்காக நல்லா வேலை செய்வாங்க. ஓகே, நம்ம எதிர்பார்த்ததோட நிறைய அமௌண்ட் தராங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு அவங்க எதிர்பார்க்கறதோட நம்ம அதிகமாக தரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எம்ப்ளாயீஸும் வந்து நிறையா வேலை செய்வாங்க. ஸோ அப்படி அவங்க செய்யும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் தரது ஏதோ கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேற ஒருத்தவங்கனால உங்க பிஸ்னஸ் வந்து லாபம் அடையுது அப்படின்னா அந்த பர்சனுக்கு நீங்க பே பண்றது வந்து யோசிக்க கூடாது. ஏன்னா அந்த பர்சனை நம்பி தான் உங்க பிஸ்னஸ் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து தாராளமாக வந்து அவங்களுக்கு பே பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ 7th ஒன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்க ஒரு விஷயத்துல பணத்தை போடுறீங்கன்னா எவ்வளோ நாள்ல உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வரும் அப்படின்றது தான் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வைக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி 20,000 ரெவென்யூ தருது. அந்த 20,000ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ்லாம் போக கையில் வந்து 5,000 நிற்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்ல வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க உங்களுக்கு 40 months கிட்ட ஆகிடும். ஸோ இந்த 40 months தான் வந்து உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டைம். 40 மாசத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்லேருந்து வர எல்லாமே வந்து ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி வரும். ஒரு ரியல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் போய் பணத்தை போடுறீங்க, எத்தனை நாள் அது உங்களுக்கு திரும்பி வரும், எவ்வளோ % வந்து உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லையா, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒன் ஆஃப் தி மேஜர் டிசைடிங் ஃபேக்டர் வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கம்பேரே பண்ண முடியும், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ 8th விஷயம் பார்த்தீங்கன்னா ஆசெட் பை லக்ஸுரிஸ். இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நிறைய பணக்காரங்க வந்து அவங்க லக்ஸுரிஸை வந்து டேக்ஸ் பெனிஃபிட்காக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா லக்ஸுரிஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரிவார்ட், உங்கள் ஆசெட் வந்து உங்களுக்கு தர ரிவார்டு தான் வந்து லக்ஸுரிஸ், நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்தர் எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு லக்ஸுரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா ஆசை எல்லாருக்குமே இருக்கும்.
நீங்கள் ஒரு லக்ஸுரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த காரோட இஎம்ஐ டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பர் மந்த் 30,000 நீங்கள் கட்டுற மாதிரி வருது அப்படின்னா 30,000 நீங்கள் அந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க, 30,000 எனக்கு மந்த்லி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஆசெட் வேணும். அந்த ஆசெட்டை வச்சு நான் இந்த காரை வாங்குவேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு யோசிங்க. ஏன்னா நீங்கள் அந்த இப்போ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கார்லாம் நம்ம வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து க்ளோஸ்டு மைண்ட் ஆகிடும். ஸோ எப்படி வாங்கலாம்னு நீங்கள் அதை யோசிக்கும் போது உங்கள் மைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் வருது அப்படின்னா இதுக்கு ஒர்க் பண்ணுங்கள், ஒரு ஆசெட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள். அந்த ஆசெட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஆசெட்லேருந்து வர இன்கம் வச்சு நீங்கள் கார் வாங்குங்க. அதுலேருந்து வர இன்கம் வச்சு நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார் வந்து நீங்கள் வாங்கின கணக்கே வராது. ஆக்சுவலி அந்த கார் வந்து ஃப்ரீயாக அந்த மாதிரி ஒரு கணக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 8th விஷயம், assets by luxuries. 9th விஷயம் பார்த்தீங்கன்னா த நீட் ஃபார் ஹீரோஸ், அப்படி இல்லைன்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. சில பேர் வந்து ப்ரொஃபஷனல் இன்ஸ்பிரேஷன்ஸாக இருப்பாங்க, இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. சில பேர் வந்து ஒரு சோஷியல் டீட்ஸ்க்காக அவங்கள நம்ம இன்ஸ்பிரேஷன் மாதிரி வச்சுருப்போம். ஸோ ஆத்தரோட இன்ஸ்பிரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட், டொனால்ட் ட்ரம்ப், இவங்க தான் வந்து ஆத்தரோட இன்ஸ்பிரேஷன்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இவங்களை பற்றி எல்லா விஷயமும் படிப்பேன். அதாவது இந்த வாரன் பஃபெட் பற்றியும் சரி, டொனால்ட் ட்ரம்ப் பற்றியும் சரி, இவரை பற்றி எல்லா விஷயமும் ஆத்தர் வந்து படிப்பார். ஒரு சின்ன விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி படிப்பார். ஸோ அப்படி படிக்கும் போது என்னென்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, மார்க்கெட் அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றது ஆத்தருக்கு தெரியும். ஸோ ஆத்தர் இதில் ஒரு காயின் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, வாரன் பஃபெட் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அதெல்லாம் நானும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆத்தர் வந்து காயின் பண்ணுறாரு. ஸோ இந்த புக்கை பார்த்தீங்கன்னா 1997 அந்த டைம் பீரியடில் எழுதின ஒரு புக்கு தான் இது. இந்த டைமில் வந்து அவர் வாரன் பஃபெட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, முக்கால்வாசி பணக்காரங்க ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படின்றது ஈஸியாக தெரியுது. ஏன்னா அவர் இன்னும் சொல்கிற ஒரு விஷயம்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு டீலை வந்து நெகோஷியேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வாரன் பஃபெட்டோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இன்ஸ்பிரேஷனில் இருக்க ஒரு பர்சனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவங்கள பற்றி படித்து அந்த ஸ்பெஷாலிட்டியை புரிஞ்சுட்டு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒப்பீனியனுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் இருந்தால் எப்படி பண்ணியிருப்பாரு, ஐ மீன் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதுனா இதே விஷயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, என் பிளேஸில் வாரன் பஃபெட் இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஆத்தர் திங்க் பண்ணி வேரியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து டெரைவ் பண்ணுறாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸை கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டோ ஆத்தர் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து நீட் ஃபார் ஹீரோஸ் ஆர் தி பவர் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். 10th விஷயம் பார்த்தீங்கன்னா டீச் அண்ட் யூ ஷல் ரிசீவ், அதாவது த பவர் ஆஃப் கிவிங். ஆத்தரோட 2 டேடுமே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான். அவரோட ரிச் டேட் வந்து அவருக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி தந்தார். அவரோட புவர் டேட் வந்து எல்லாருக்கும் சொல்லி தந்தார், அவருக்கு எதுவும் சொல்லி தரல. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த வந்து நீங்கள் சொசைட்டிக்கு கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கனாலே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரெசிப்ரோகேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட்லேயும் ஆத்தர் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. சில டைம் வந்து ஆத்தர் சொல்கிறாரு, சப்போஸ் அவருக்கு காசு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட இருக்க கம்மியான அந்த அவரோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் லோவாக இருந்தாலும் சரி, அவர் போயிட்டு காசை வந்து கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து அவருக்கு ரெசிப்ரோகேட் ஆகி திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் இதில் டேர்ம் பண்ணுறாரு. அண்ட் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறார், நீங்கள் கொடுக்கும்போது கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்னால கொடுக்காதீங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு ஜெனரஸ் பர்சனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு கிராட்டிடியூடாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஜெனரஸாக இருங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறார். ஸோ இதுதான் அந்த 10 விஷயம். ஸோ இந்த 10 விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட திங்கிங் பேட்டர்ன் வந்து ரிச் பர்சன் மாதிரி மாறிடும். ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் திங்கிங் பேட்டர்ன் ரிச் பர்சன் மாதிரி மாறிடுச்சுன்னா உங்களோட ரிசல்ட்டும் வந்து ரிச் பர்சன் மாதிரி வரும். இந்த வீடியோ சீரீஸோட கடைசி சாப்டர் இதுதான். ஃபைனலி கடைசி சாப்டருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கடைசி சாப்டரில் வந்து ஆத்தர் இன்ஃபர்மேட்டிவாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இது வரைக்கும் கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சில அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண சில ப்ராப்ளமை வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆத்தர் கொடுக்குற சம் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் டூயிங் வாட் யூர் டூயிங். ஏன்னா உங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா அது ஒர்க் ஆகிருந்தால் நீங்கள் இந்நேரத்துக்கு பணக்காரன் ஆகிருப்பீங்க. ஸோ
நீங்கள் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வராது. அது ரொம்ப இன்சேனாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நிறுத்திட்டு புதுசாக என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து ஒரு மென்டாரை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறார். அதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயத்த ஏற்கனவே சாதிச்சவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட ஒரு மென்டார்ஷிப் மாதிரி எடுக்க சொல்கிறாரு. மென்டார்ஷிப் இந்த சென்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் அவங்க நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு மென்டார் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி மார்க் ஜூக்கர்பர்கோட மென்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மார்க் ஜூக்கர்பர்கை கைட் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மென்டார்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ ஒரு மென்டார்ஸை வந்து கண்டுபிடிச்சி ஒரு மென்டார் கீழே வந்து நீங்கள் ட்ரெயின் ஆக, நீங்கள் நிறைய பேருக்கு மென்டார் பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு. அண்டு தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டேக் கிளாஸஸ் அண்ட் பை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் வந்து உங்கள் நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. நாலேஜ் இருக்கிறது முக்கியம் கிடையாது, அப்டேட்டட் நாலேஜ் இருக்கிறது தான் முக்கியம். ஸோ உங்கள் நாலேஜை எந்த அளவுக்கு அப்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நாலேஜ் அப்டேட் பண்ணுறது மட்டும் மேட்ரு கிடையாது, அப்டேட் பண்ண நாலேஜ் வச்சு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்து அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. ஃபோர்த் விஷயம் பார்த்தீங்கன்னா மேக் லாட் ஆஃப் ஆஃபர்ஸ். இது வந்து ஆத்தர் சொல்கிறது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ரியல் எஸ்டேட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறாரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை வந்து நிறைய வழியில் வந்து அக்வயர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதுவாக எடுத்துக்கிட்டோமே, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஆங்கிளில் மட்டும் யோசிக்காம பல ஆங்கிளில் யோசிச்சு எந்த ஆங்கிளில் போனால் நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் யோசிச்சுட்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் இறங்கணும். அண்டு ஆத்தர் சொல்கிற 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ்கோட பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை வந்து ஸ்டடி பண்ண சொல்கிறாரு. அதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் ஆரம்பிக்கலாம், அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு டார்கெட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து ஸ்டடி பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்றத பாருங்கள். அவங்க எந்த விஷயத்த மேஜராக இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஆத்தர் சொல்கிற 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. அதாவது எந்த பெரிய கம்பெனி வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் எந்த பெரிய கம்பெனியுமே ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். நீங்கள் எந்த விஷயம் மனசில் நினச்சிட்டு இத்தனை நாள் நினச்சிட்டு இருப்பீங்க இது பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு, வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஆத்தர் சொல்கிற 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. அதாவது எந்த பெரிய கம்பெனி வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் எந்த பெரிய கம்பெனியுமே ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். நீங்கள் எந்த விஷயம் மனசில் நினச்சிட்டு இத்தனை நாள் நினச்சிட்டு இருப்பீங்க இது பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு, அந்த விஷயத்த வந்து செய்ய